Yes, Nityanandam, 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 Nityanandam. Oh, that's wonderful. Okay. Thank you, thank you. Okay, yes. Just a minute. Okay. Thank you, everyone. Nityanandam, everyone. Okay, so can I have everyone's camera turned on, please? Before we officially start the session. Yes, thank you. Oh my goodness, so many new faces. Good to see you all. That's wonderful. That's wonderful. Nityanandam, Nityanandam. Wow. So nice. Okay. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் தமிழ் மட்டும்தான் தெரியுங்கிறீங்க எத்தனை பேர்? எனக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது. ஓகே, தமிழ் மட்டும்தான். ஓகே, நம்ம தமிழ்நாடு மக்கள் தான் அதிகமாக இருக்குவீங்க போலயே. ஓகே, லுக்ஸ் லைக் so many Tamil peoples. Okay, so we'll try to have the meetings in both English and Tamil. We'll try to cover both. Okay, yes. Thank you once again for everyone for joining. Yes, we'll start. That's wonderful. Okay, let's start with Sadguru Vandanam. The deep gratitude for the blessings of Supreme Lord of Hinduism. Let me start with the Sadguru Vandanam. Nityanandam Paramasukadam Kevalam Jnanamurtim Dvandvatidam Gaganasadusham Tattvamashyatilaksham Egam Nityam Vimalamachalam Sarvadi Shakshibhutam Bhavatidam Trigunaragitam Sadgurum Tam Namami. Yes, Nityanandam, Nityanandam, Nityanandam. எல்லாருக்கும் நித்யானந்தம். Thank you for everyone for joining today. Okay, first let me introduce myself. My name is Sri Nitya Premiyananda Maharaj. So I'm an initial sannyas disciple of Bhagavan Sri Nityananda Parameshwaram. என்னோட பேர் வந்து okay, for all the English people also, I'm going to have this meeting, this orientation program in Tamil as well, because actually huge number of people from Tamil Nadu. So we'll try to cover both. Yes. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஸ்ரீ நித்ய பிரேமியானந்தா. நான் வந்து பகவானோட சன்னியாஸ் தீட்சை எடுத்து பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமேஸ்வரோட சன்னியாஸ் தீட்சை எடுத்து கைலாஸில் வந்துட்டு இருக்கோம். எஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் வி வெல்கம் ஆல் ஆஃப் தெம் ஃபார் த கைலாசஸ் டிஜிட்டல் அம்பாசிடர்ஸ் ப்ரோக்ராம். இட்ஸ் குட் டு சி தெர் ஆர் so many familiar faces also, but many new people, many new faces. Yes, thank you everyone. My goodness, I mean, yes, for the digital security, we have kept the chat open only for the host and co-host. ஸோ உங்களுக்கு எந்த கேள்வி, உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஹோஸ்ட் கோ-ஹோஸ்ட்டுக்கு நீங்கள் கேட்கலாம். வில் பி ஹியர் டு சப்போர்ட் யூ. எஸ். So yes, from Thaipusam, Bhavan has announced this Kailasas Digital Ambassador Program, and so far at least we have received 10,000 plus intentions. So Bhavan has blessed all the intentions. So we are officially onboarding everyone into the Kailasas Digital Ambassador Program. ஸோ பகவான் வந்து இந்த கடந்த தைப்பூசத்தப்போ வந்து இந்த டிஜிட்டல் அம்பாசிடர் ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் அட்லீஸ்ட் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் உலகம் முழுவதிலிருந்தும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே நம்ம ஆன்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ பிகாஸ் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கதவைத்திர காற்றோட்டம் சத்சங்கத்தாகட்டும், இல்லை இந்த அருணாச்சலப்படம் சத்சங்கத்தாகட்டும், நிறைய பேர் வந்து உங்களோட பாணியில் ஷேர் பண்ணி நிறையா மக்கள், நிறையா கமெண்ட்ஸ், நிறையா மெசேஜஸ், லிட்ரலாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளோட கைலாசத்தோட அஃபீஷியல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் எங்களால் மெசேஜை ரிப்ளை பண்ண முடியல. நான் பிளாட்ஃபார்ம் இட்ஸ் ஹவ் ரெஸ்ட்ரிக்டட் ஆல் ஆஃப் அஸ். நான் ஒரு நாளைக்கு லிட்ரலாக 5,000லேருந்து என்ன சொல்கிறது 6,000 மெசேஜஸ் வருது. ஃபேஸ்புக்கு, யூடியூபு எல்லா இடத்துலையுமே வி காட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். வி ஆர் நாட் ஏபிள் டு ரெஸ்பாண்ட் டு த பீப்புள். ஸோ ஃபார் ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட், அண்ட் எஸ்பெஷலி தமிழ்நாடு மக்கள். கண்டிப்பாக இந்த மொத்த சத்சங்கமே தமிழில். எஸ், I could see so many smiling faces. How the satsang, எப்படி இருந்துச்சு இந்த மொத்த சத்சங்கமும்? கடந்த 3 சத்சங்கம் கந்தர் அனுபூதி. எஸ். ஓகே, எஸ், தேங்க்யூ. எஸ், அருணாச்சல புராணம். அடுத்து வந்து கதவித்திர காற்று வரட்டும். எஸ் ஐயா, நான் பேசி முடிச்சிடுறேன். I'll give opportunity for everyone to unmute and speak as well. First, yes. Thank you once again. Yes. Oh my goodness. Okay. Let me scroll and see everyone. பை த வே, பகவான் வந்து ரீசெண்டாக வந்து இந்த ஜென்சி தமிழை பற்றி சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா?
ஸோ அந்த கேட்டகரியில் தான் நாங்கள் எல்லோரும் வருவோம். மீன்ஸ் தமிழ்நாட்டில் தான் பிறந்தோம், தமிழ்நாட்டில் தான் வளர்ந்தோம், தமிழில் தான் படித்தோம். பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது, தமிழில் பிழைகள் வரும் பார்த்தீங்களா, அந்த கேட்டகரி தான் நாங்கள் எல்லாருமே. ஸோ பகவான் சொன்ன அந்த ஜென்சி தமிழ் சன்னியாசிகளை நானும் ஒருத்தன். ஸோ தட்ஸ் வண்டர்ஃபுல். ஓகே, ஃபஸ்ட்டு லெட் மீ ஓகே, கேன் யூ ஓகே, எஸ் சண்முகராஜையா, எஸ், பகவான்ஸ் பிளெஸிங்ஸ் வில் பி ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. பகவானோட பூர்ண ஆசீர்வாதம் எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு டுடே வந்து என்னன்னா வந்து மக்கள் கடந்த ஒரு 4-5 நாளாக வி ஹவ் ரிசீவ்ட் சோ மெனி கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் ஃப்ரம் எவ்ரி ஒன். வாட் இஸ் த ஆன்போர்டிங் ப்ராசஸ்? ஏன்னா வந்து நாங்கள் எதிர்பார்த்தது வந்து லிட்டரலாக வந்து டு பி வெரி ஹானஸ்ட் வித் எவ்ரி ஒன், ஃபார் திஸ் ப்ரோக்ராம் வி ஆர் எக்ஸ்பெக்டட் மேபி லைக் 500 to 600 people, but the current intention have crossed 10,000 plus and it's keep on growing every day. So we are just working on the protocol and within 2-3 days you'll all get the official platform where you can just submit your links. நீங்கள் எல்லாருமே ஆக்சுவலி நிறைய பேர் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களோட வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்து லிங்க்ஸ் எல்லாத்துக்கும் எங்களுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு அஃபிஷியல் லைன் உங்கள் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்றோம். அதில் நீங்கள் டைரெக்டாக சப்மிட் பண்ணிட்டு ஃபார் த வியூஸ் பகவான் அனௌன்ஸ் பண்ண மாதிரி இட்ஸ் நாட் அ பேமெண்ட், இட் இஸ் அ போனஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. கரெக்டாக? ஏன்னா வந்து பகவான் சொன்ன மாதிரி பகவானோட கருத்துக்களை இந்த சனாதன ஹிந்து தர்மத்தில் பகவான் கொடுக்குற அந்த பரம சத்தியங்களை நீங்கள் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும், அந்த நல்ல காரியத்துக்காக கைலாசம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கு. அதுதான். ஓகேங்களா? ஓகே, சரி, அண்ட் ஒன் மோர் திங், ஐ வில் குவிக்லி ரேப் அப் த டாப் கொஷின்ஸ் உங்ககிட்ட இந்த ரீசெண்ட்லாம் இப்போ கடந்த ஒரு மாசத்துல வந்து okay, let me speak something in English as well. After the Bhagavan's announcement, there are so many people have asked questions about the Kailasa Digital Ambassador Program. Let me clear that question first. We have currently received only the intentions. The intentions have crossed more than 10,000 and we are working on official created economy to support all of you, since you all have decided to enrich the world with the Bhagavan's teachings. So that is why this program is an extra bonus support to support you all financially as well. And for those who have joined recently, currently now, I think since the meeting is not locked, people are keep on joining. Once again, I'm welcoming everyone for this Kailasa's Digital Ambassador Program. We are officially launching the Creators Economy. So from February 1st, you all are already, by default, Bhagavan has blessed that you all have approved to be part of the Kailasa's Digital Ambassador Program. So we are not kept any protocol to approve or all of that. Some minor policies we have put together with our digital ministry. So that will be conveyed in this meeting. That I will convey in this meeting. So, and where to submit the links, that also I will communicate in this meeting itself. First time, good to see so many new faces. My goodness. So many nice smiling faces, blissful faces. Thank you everyone. Okay. ஸோ ரீசெண்டாக வந்து நீங்கள் எல்லாரும் கேட்டிருந்த டிஜிட்டல் அம்பாசிடர் ஆகணும்னு ஆசைப்பட்டு, பட் நீங்கள் வந்து கேட்ட மெயினான கேள்வி, ஒன் டாப் கொஷின் இன் திஸ் லாஸ்ட் 3 months இஸ் ஹவு டு ஸ்பீக் வித் பகவான். இஸ் தேர் அ வே டு ஸ்பீக் வித் பகவான்? யாராக்கெல்லாம் அந்த கேள்வி உங்களுக்கு என்ன இருக்கு? எப்படியாவது பகவான்கிட்ட பேசணும், டைரக்டாக பேசணும். எஸ் எஸ், வி காட் தட். எஸ், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது சிவராத்திரி சத்சங்கம் ஆரம்பிக்குது, சிவராத்திரி பிரம்மோற்சவம். கைலாசத்துல வந்து எந்த திருவிழாவா இருந்தாலும் சரி, பொங்கலா இருந்தாலும் சரி, தீபாவளியா இருந்தாலும் சரி, நவராத்திரி, இப்ப தைப்பூசம், நித்யானந்த ஜெயந்தி, எதுவா இருந்தாலும் திருநாள் இல்லை, எல்லாமே திருவிழாவாக தான் நடக்கும். ஸோ பிரம்மோற்சவமாக தான் நடக்கும். ஸோ இந்த சிவராத்திரி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்திய நேரப்படி 15ஆம் தேதி வருது, பிப்ரவரி மாதம். ஸோ அதனால அந்த பிரம்மோற்சவம் இன்னைக்கு ஆரம்பிக்குது. ஸோ இன்னையிலேருந்து பகவான் வந்து அட்லீஸ்ட் எக்ஸாக்ட்லி இன்னும் 2 மணி நேரத்தில் வந்து பகவான் வந்து ஆங்கில சத்சங்கம் கொடுக்க வரப்போறாரு. அடுத்த ஒரு 13 நாள் தொடர்ந்து ஆங்கில சத்சங்கம் இருக்க போகுது. பட் அஃப்கோர்ஸ் இட்ஸ், ஏன்னா வந்து உலகத்தில் இருக்க எல்லா மக்கள்கிட்ட இந்த ஒரே ஒரு கோரிக்கை வந்து என்னன்னா, பகவான் வந்து திருப்பி திருப்பி தமிழ்லேயே பேசிட்டு இருக்காரு, இங்கிலீஷ்க்கு எங்க, இங்கிலீஷ் எங்கன்னு சொல்லிட்டு. எங்க கைலாசோட எல்லா தூதர்களும் இருந்தும் சரி, எல்லா வி ஆல் நோ, நான் என்ன சொல்றேன், 120 நாடுகளில் வந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்று நம்மளோட என்ஜிஓஸு, எம்பசிஸு எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஐ ஜஸ்ட் குவிக்லி கம் டு தட். ஓ மை குட்னஸ், ஜஸ்ட் காட் ஓவர்வெல்ம்ட். தட்ஸ் ஆல் இட் இஸ். பிகாஸ் இத்தனை நாளாக வந்து மக்கள் வந்து அவங்களோட கேள்விகளை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
பட் இன்னைக்கு நிறைய அவங்களோட அவங்க முகத்தை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு, ரொம்ப சந்தோஷம். Oh my goodness, from all ages, that's wonderful to see all of you. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பதில் சொல்லிடுறேன். நம்ம பகவான் வந்து திருப்பி 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 சொல்லிட்டு இருக்காரு இந்த ஆஸ்க் நித்யானந்தான்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அந்த போர்ட்டல் மூலியமா யூ ஆல் வில் கெட் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு டைரக்ட்லி கெட் ஃப்ரம் கொஷின்ஸ் ஃப்ரம் பகவான். Okay, now I can see so many new faces, familiar faces, they all rising up for speaking about Ask Nityananda. எத்தனை பேர் இது வரைக்கும் Ask Nityananda யூஸ் பண்ணிருக்கீங்க? Okay, that's wonderful. Thank you. Yes, so currently that medium is open for everyone. லிட்ரலா கடந்த 3 நாளா வந்து தொடர்ந்து பகவான் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 60,000 பேர் லிட்ரலி கைலாசா சார்பில் 60,000 பேர், 60,000 வாலண்டியர் இன்க்ளூடிங் பகவான் அவங்களோட தொடர்ந்து கடந்த 16 வருஷத்தோட கடும் உழைப்பால இந்த ஏஐ வந்து பில்டு பண்ணியிருக்கோம் கைலாசா சார்பில். பகவானோட பர்சனல் இன்வால்மெண்ட்ல இது வந்து எதுக்குன்னா மக்களோட இமீடியட்டா நீங்க வந்து மக்கள் வந்து எதுக்கு பகவான்கிட்ட இமீடியட்டா பேசணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களோட பிரச்சனைகள் அதுக்கு தீர்வு கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா, அது எல்லாத்துக்குமே பகவான் அந்த டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதையும் தாண்டி இல்ல மகாராஜ், நான் பகவான்கிட்ட பேசி ஆகணும், ஒரு குரலை வந்து என் பேரை சொல்லணும், என்னோட பேரை வந்து சொல்லி ஆகணும், விக்னேஷ் ராகவ் அப்படின்னு பேரை சொல்லி ஆகணும், அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா உங்களுக்கு, அதுக்கு தான் பகவான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும். என்னன்னா இந்த பரமசிவ சேனா ப்ரோக்ராம் சொல்லிட்டு, பிகாஸ் அதுவும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கைலாசத்துக்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டு. அதுக்கும் வந்து பகவான் வந்து இந்த பரமசிவ சேனா ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு 30 நாள் ப்ரோக்ராம் வந்து ஒரு விசா என்ட்ரி ப்ராசஸ் மாதிரி வச்சிருக்காரு. ஏன்னா வந்து நீங்க வந்து கைலாசோட லைஃப் ஸ்டைலை வந்து தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக இதை வச்சிருக்காரு. ஓகே, that's wonderful. Okay, let me translate in English because I could see so many messages in the personal chat. Please speak in English. Okay, we'll cover that. Okay, first I will answer the question which most mainly we received in last almost like 1 month. First of all, we would like to apologize, sincerely apologize for not able to respond to all your questions. நம்மள சோஷியல் மீடியாவில் ஆகட்டும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி, யூடியூப்லையும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி, in all those platforms we sincerely apologize for not able to respond to all our questions because we are being overwhelmed with the questions and the platform itself have restricted us to not able to respond to all of them. Because Bhagavan have told that individually each person's life has to be enriched. So we have decided to enrich and support each one's individual. So we are not able to accompany that. That is the first thing. I want to apologize for that on behalf of Kailasa's digital ministry. And second one, for those who like to visit Kailasa, the visa entry process has been already announced by Bhagavan, which is the Paramashiva Sena program. And third question is how to speak with Bhagavan. In the Paramashiva Sena program, every participants will get an opportunity to speak with Bhagavan directly. That is one thing. Through the initiation sessions, all of them, you can get the program. And of course, as you all, many of them might know, this program is provided free of cost. Usually this program was charged in Indian currency, it is 5 lakhs. Now Bhagavan has been given as a free of cost for everyone because so many people want to join and Bhagavan has decided that no money should be a barrier for people to get into Kailasa. That is the first thing. So third question, this is the biggest question we have received recently. And as everyone knows that from today, Bhagavan is coming live again. And of course, for many, it is fortunately, for many more, it is unfortunately, it is English satsangs. But whatever it is, the English translation for the English satsang, Tamil translation will be always available. So from today, the Shivratri Brahmotsavam, the Kailasa Shivratri Brahmotsavam is starting. So Bhagavan is coming again for the live satsangs. Okay. So yes, so this is all about this one. And for the program, for the Digital Ambassador program, we'll be launching a creator economy portal. It has been done, but we have faced a technical issue because we are overwhelmed with the intentions. We have crossed more than, currently the number is, the last 1 hour before it is like around 10,000 plus. So we'll be officially launching. But for all the creators and the devotees and everyone, you all very much open to take the content and use it on your own. So this program has started from February 1st. So moment the creator economy portal is open, you will all be able to submit and get earned through the Kailasas. Okay. So this is the introduction I want to give for everyone. And yes,
And the biggest question of all time, what is Kailasa? Where is Kailasa? கரெக்டுங்களா? கைலாசம் எங்க இருக்கு? யாராக்கெல்லாம் அந்த கேள்வி இருக்கு? எஸ், கைலாசத்துக்கு எப்படி வரலாம்? That's one. I think this question, despite of whether it's a devotee or a disciple, new people, everyone wants to know where it is Kailasa. Okay. Okay. First, one more thing. யாரெல்லாம் எனக்கு பர்சனலா அந்த ஸ்ரீநித்ய பிரேமியானந்தா அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்களோ, I'll come to that quickly because literally it is so many messages. Okay. My goodness. Okay. I'll try to answer everyone's question. Okay. First, let me clear off everyone about Kailasa and its governing structure. Because in the கேள்வி வந்து முக்காவாசி பேர் இல்லை, எல்லாத்துக்கும் அந்த கேள்விதான் இருக்கு போலயே. மேனோ எஸ் சண்முகராஜையா, உங்களோட கொஷின் எனக்கு எல்லாமே தெரியுது. பட் நீங்க ஐ டோன்ட் நோ, பெரிய லிஸ்டே இருக்கு, பெரிய கொஷின்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, நவநீதன் ஐயா. ஓகே, எஸ் தினேஷ் குமார் ஐயா, எல்லாம் ஓகே, காட் இட். First, let me acknowledge everyone. Sugadan, Sukumar. Okay, I'll answer all these questions. This common questions. Okay, yes. நிறைய பேர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எங்க இருந்து எடுக்கலாம், இங்க பாருங்க நிறைய பேர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் வேற கேட்டிருக்கீங்க. ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கு அப்புறம் you guys are asking how to register. Okay. Thank you. Okay, so yeah, let me come to the yes. Hi sir. Okay. Thank you. And I'm seeing still few more people cameras are not turned off. Please turn on your cameras, of course, for digital security. And one more, just good to see you all. நீங்களாம் கைலாசோட டிஜிட்டல் அம்பாசிடர்ஸ், இதெல்லாம் பார்க்கணுமே. That's wonderful. உங்களோட எல்லா கேள்விகளுக்கும், for everyone's questions, I'll try to catch up. I'll try to answer everyone's. ஓகேங்களா? Okay. Thank you everyone. Okay. ஸோ உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் ஃபர்ஸ்ட் நான் வந்து கைலாசத்தை பற்றி நான் வந்து ஒரு பிரீஃபான உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். For everyone who asked for, okay, what is Kailasa, how to come Kailasa, I'll give a brief introduction. பகவான் பல வாட்டி சொல்லிட்டார், கடந்த 3 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் மக்கள் வந்து என்ன சொல்றது, எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். பட் நோ வரிஸ், we are there for that. உங்க எல்லாத்துக்கும் இது வந்து இங்கிலீஷ்ல இருக்க ப்ரெசன்டேஷன், பட் ஐ வில் ட்ரை டு கவர் இன் தமிழ் as well. நான் தமிழ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்க எல்லாத்துக்கும். Okay. Couple of them have asked for healing blessings. Okay. I'll do that right away. ஏன்னா பகவான் வந்து நமக்கு எங்க எல்லாத்துக்குமே, கைலாச இருக்கிற எல்லா சன்னியாசிகளுக்குமே வந்து இந்த ஹீலிங் பிளஸிங், அந்த இனிஷியேஷன் கொடுத்துருக்கார். நோயை குணப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஹீலிங் கொடுத்துருக்கார். I'll do the healing now. Okay. I'll get into the presentation. I'll quickly wrap up. So many smiling faces. Oh my goodness. Really, நீங்க எல்லாருமே என்ன சொல்றது, you all made my day today. Thank you everyone for coming in this many numbers. And once again, okay, to confirm once again, this meeting is happening in 3 Zooms parallelly. So which Zoom I'm speaking, where question is being attended, that's going to be a little complicated. Okay, that's fine, no issues. Okay, yes, I'll come to that presentation directly. நான் உங்க எல்லாத்துக்கும் இந்த ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன். Yes, and everyone able to see my screen? At least ஒரு thumbs up ஏதாவது தெரியுது, கரெக்ட்டுங்களா? Yes, I am visible. Okay, thank you everyone. Okay, so Kailasa, United States of Kailasa. First இந்த பேருக்கே நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். ஏன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசா அப்படின்னா, நமக்கு
அமெரிக்கா பற்றின ஒரு அபிப்பிராயம் என்ன சொல்கிறது, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது பல ஸ்டேட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு அமெரிக்காவாக மாறுச்சு. அதே மாதிரி கைலாசத்துக்கும் ஃபர்ஸ்ட் கைலாசங்கிறது என்னன்னா நம்மளோட ஹிந்து பாரம்பரியத்தின் மறுமலர்ச்சி. நமக்கு எல்லாமே தெரியும். ஓகே, ஐ ஜஸ்ட் காட் டைரக்ட்லி இன்டு தமிழ். ஃபர்ஸ்ட் லெட் மீ introduce Kailasa and I'll try to speak in Tamil first and I'll come back in English as well. ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த மகாபாரத போர் நடந்தப்போ இந்த அகண்ட பாரதம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அப்போ அந்த மொத்த 56 தேசங்கள் ஹிந்து சம்ஸ்தானங்களா இருந்துச்சு. ராஜாக்கள் 56 சம்ஸ்தானங்கள், ராஜபீடங்கள் இருந்துச்சு, ட்ரெடிஷன்ஸ் இருந்துச்சு, இது எல்லாமே இருந்துச்சு. கடைசி நம்ம புராணங்கள்ல இருந்து வந்த கடந்த கடைசி ரெஃபரன்ஸ் வந்து 56 ஹிந்து தேசங்கள். அதுக்கப்புறம் அந்த முகலாய ஆதிக்கம், அப்புறம் பிரிட்டானிய ஆதிக்கம், இது ரெண்டுக்கு அப்புறம் வந்து நம்ம எல்லாமே வந்து ஹிந்து தேசத்தை இழந்துட்டோம். இதோட பலன், இதோட நோக்கம், இது எல்லாமே இப்ப இருக்கிற மக்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி புரிய ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஏன் ஒரு ஹிந்து தேசம் வேணும்னு சொல்லிட்டு அதோட மறுமலர்ச்சி தான் பகவான் வந்து இந்த கைலாசமா அமைச்சிருக்கார். ஓகேங்களா, இந்த கைலாசம் வந்து புதுசா கிரியேட் பண்ணல. இது வந்து இந்த ஹிந்து சம்பிரதாயத்தின் மறுமலர்ச்சிக்கு, ஹிந்து நாகரிக தேசத்தின் மறுமலர்ச்சியே கைலாசா. ஸோ கைலாசா இட்ஸ் நாட் அ நியூ நேஷன், இட் இஸ் அ ரிவைவல் ஆஃப் த ஏன்ஷியன்ட் என்லைட்டன்ட் Sanatana Hindu civilization nation. So it is not a new nation, it is not a nation founded by Bhagavan, it is a revival of an ancient indigenous nations. Okay, so more than one places, actually it's not more than one place, it's multiple places. Because it is more than one places, the country has given us a sovereign land. That is why Bhagavan has named as a United States of Kailasa. So multiple states put together, multiple places put together, that is why it is United States of Kailasa. Okay, so as I said, the Kailasa is the first nation for Hindus to re-establish, preserve and protect the ancient enlightened Sanatana Hindu civilization nation. இது எப்படின்னா, ஓகே, I'll just quickly give an example. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய கண்ட்ரியில் வந்து கிறிஸ்டியானிட்டி இஸ் த கான்ஸ்டிடியூஷன், கரெக்டுங்களா? ஈவன் தோ மெனி செக்குலர் கண்ட்ரிஸ் அது கிறிஸ்டியானிட்டி இஸ் தர் கான்ஸ்டிடியூஷன். அவங்க வந்து பைபிள் தான் அவங்களோட கான்ஸ்டிடியூஷன், கரெக்டுங்களா? அதே மாதிரி குரான் தான். அந்த மாதிரி நிறைய இஸ்லாமிக் நேஷன்ஸ் வந்து ஹேவிங் இஸ்லாமிசம் as their state religion or country religion. So currently there is no Hindu nations available which has the Hinduism as a constitution. நம்மளோட வேதம் அண்ட் ஆகமம் இது ரெண்டையும் வச்சு பேஸ் பண்ணின எந்த ஹிந்து நேஷனும் கரண்ட்லி இல்லை. கடைசியா இருந்தது நேபாளம், அதுவுமே இப்போ செக்குலர் நேஷன் ஆயிருச்சு, கரெக்டுங்களா? அது எல்லாத்துக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ எப்படி வந்து வேட்டிக்கன் இருக்கோ, இந்த உலகம் இருக்க மொத்த மக்களுக்குமே ஹவு த வேட்டிக்கன் இஸ் சர்விங் as the religious headquarters, கைலாசம் வந்து இந்த மொத்த ஹிந்து சம்பிரதாயத்துக்கும் ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்க போகுது. இட்ஸ் லைக் வேட்டிக்கன் மாதிரியே தான் இருக்க போகுது. ஸோ அதுதான் லைக் an எக்ஸாம்பிள் ஆஃப் வேட்டிக்கன். கைலாசத்தோட முக்கியமான பொறுப்பு, அதோட விஷன் அண்ட் மிஷன் என்னன்னா, நம்ம த ஹிந்து பாப்புலேஷன் இஸ் 2 பில்லியன் ஹிந்து பாப்புலேஷன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிறப்பினாலே ஹிந்துவா பிறந்தது மட்டும் தான் ஹிந்து இல்லை. இப்போ டுடே நமக்கெல்லாம் தெரியும், யோகாங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் ரிலீஜனாக மாறிச்சு, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கரெக்டுங்களா? யோகா இஸ் ஃப்ரம் ஹிந்துசம், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். யோகா வந்து நம்ம சனாதன ஹிந்து தர்மத்திலிருந்து வந்தது. ஸோ தெர் ஆர் சோ மெனி ப்ராக்டிசிங் ஹிந்துசம் பீப்புள் ஆர் தேர். ஸோ ஃபார் ஆல் ஆஃப் தம், அவங்களோட ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ், கைலாசோட சுப்ரீம் மெயின்னா இவங்க எல்லாத்தோட ஸ்பிரிச்சுவல் நீட்ஸை சர்வ் பண்ணுறது தான் கைலாசோட மெயின் நோக்கமே. ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் எஸ் த கைலாசா வாஸ் ரிவைவ்ட் பை த சுப்ரீம் பாண்ட் ஆஃப் ஹிந்துசம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கேள்வி, ஒரே ஒரு ஆக்சுவலி இந்த இதுவுமே வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டிக்காக வந்து வி ரெஸ்ட்ரிக்டட் சோ மெனி இன்ஃபர்மேஷன்ஸ். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாமே சிட்டிசனாக மாறி இருப்பீங்க. மெனி மைட் ஹவ் பிகம் ஆல்ரெடி சிட்டிசன், but just for a confidentiality matter, we are not able to present all the diplomatic engagement which Kailasa have received. But this is one thing which got permission from the government to share with the public. இந்த ஒரே ஒரு அரசாங்கத்திலிருந்து கைலாச கிடைக்கப்பட்ட அந்த அங்கீகாரத்தை மட்டும் நாங்கள் அந்த நேஷத்திலிருந்து நம்ம பர்மிஷன் வாங்கியிருக்கோம், இந்த மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் காட்டலாம்னு சொல்லிட்டு. ஸோ அது தட் இஸ் ஒன் இஸ் இந்த மாதிரி எங்களுக்கு டிப்ளமேட்டிக் என்கேஜ்மெண்ட் ரெகக்னிஷன் வந்த கண்ட்ரி. ஓகேங்களா? ஓகே, நவ் ஐ கேன் see so many people's questions. Okay, I'll come to the question one second. To answer everyone's first top priority question, which we recently heard and then now also I'm seeing, is how Kailasa is recognized by the UN. Okay, I will answer this question. It's a straightforward. ஓகேங்களா? நமக்கு எல்லாத்துக்குமே
ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தெரியாது, கரெக்டுங்களா? எஸ், யூஎன் சார்ட்டர்ல தே ஹவ் கிளியர்லி டிஃபைன்ட் தே ஆர் அன் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். புரியுதுங்களா? தே ஆர் இன்டர்நேஷனல் பாடி which they can have members. They are not in a position to officially recognize any nation. அவங்களுக்கு ஒரு நாட்டை அங்கீகரிக்கிற என்ன சொல்றது தகுதி அவங்களுக்கு இல்லைன்னு அவங்களே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் வந்து அப்போ ஒரு நாட்டை வந்து அதிக என்ன சொல்றது அப்ரூவ் பண்ணலாம் இல்லை அதிக சாவரன் ரைட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா மற்ற நாடுகள். இப்போ என்ன சொல்றது, இப்போ இந்தியா வந்து இல்லை பாரதம் வந்து ஒரு நாடு அப்படிங்கிற அங்கீகாரம் இருக்குன்னா மற்ற கண்ட்ரிங்கன்னா அவங்க கூட ஒரு தூதரக உறவை ஏற்படுத்திக்கிட்டு அவங்களை ரெகனைஸ் பண்ண முடியும். ஸோ யூஎன் இஸ் அ இன்டர்நேஷனல் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். தே ஆர் இன்டர்நேஷனல் பாடி, தே கேன் ஹாவ் அ மெம்பர்ஸ். ஓகே, இன்னொரு கேள்வி வந்து என்னன்னா, ஓகே கைலாசா வந்து யூஎன்ல மெம்பரான்னு சொல்லிட்டு, ஃபார் தட் ஆல்சோ ஐ ஆன்சர் Kailasa's multiple organizations, international bodies have been currently working with the UN all across the globe. நம்ம வந்து அட்லீஸ்ட் 40+ UN ரிப்போர்ட் நம்ம படிச்சிருப்போம். நம்ம எல்லா சோஷியல் மீடியாலையும் சொல்றது, we have released in all social medias. 40 recognitions, 40 portfolios has been recognized by UN. The reports has been published. So that is the first question, because the question has popped in my screen right away. So I just like to respond to them immediately. Okay, so apart from that, okay, கைலாசத்துக்கு and okay, one more question also I'll clearly answer. It is which law international, as for which international law Kailasa is recognized country? Yes, I'll answer this question right away because it helps everyone also. 1933 வருடம் மாண்டிவீடியா கன்வென்ஷன் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லா. அது என்ன சொல்லுதுன்னா, யாரெல்லாம் ஒரு நாடு அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சொந்த நிலப்பரப்பு இருக்கணும், நிரந்தர குடிமக்கள் இருக்கணும். சொந்த நிலப்பரப்புனா சாவரின் லைக் டெரிட்டரி இருக்கணும். நிரந்தர குடிமக்கள் அப்படின்னா பெர்மனன்ட் பாப்புலேஷன் இருக்கணும். கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் என்ன சொல்றது, அரசமைக்கும் தன்மை இருக்கணும், அரசாங்க கட்டுப்பாடு இருக்கணும், கட்டளைகள் அதெல்லாமே இருக்கணும், லாஸ் இருக்கணும். ஸோ எஸ், த கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர். 4th ஒன் எப்படின்னா என்னன்னா, மற்ற நாடுகளோட தூதரக உறவை ஏற்படுத்திக்குள்ள அவங்களுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும். மீன்ஸ் த எபிலிட்டி டு என்டர் ரிலேஷன்ஷிப் வித் அதர் நேஷன்ஸ். இந்த நாளும் இருந்துச்சுன்னா என்ன சொல்றது, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஹியூமன் ரைட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னன்னா செல்ஃப் டிட்டர்மினேஷன். அந்த தகுதி நமக்கு இருக்கிறதுனால ஸோ கைலாசா இஸ் பை டிஃபால்ட் அ சாவரின் நேஷன். ஸோ கைலாசா ஹேஸ் மோர் தென் ஒன் சாவரின் லொகேஷன்ஸ் அண்ட் நிறைய இடத்துல வந்து இந்த செமி அட்டானமஸ் டெரிட்டரிஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, தன்னாட்சி. ஸோ வி கேன் ஆட்சி சி international. Okay, yes, people have asked for one more question. Yes, okay, yes. So we have this territory, sovereign territory and semi-autonomous territories. So we are operating as a self-governing nation. So that is why Kailasa is an official nations. Yes, and of course, as I said before, Kailasa operates as the functional sovereign nation with established office of governance and functionality, Hindu parliament structure, temples and another adinams. Across the globe, we have presence in more than 140 countries as an official NGO working with their existing government. This is the Kailasa's official body, and we do have the Kailasa's Hindu Reserve Banks. பகவான் வந்து ரீசெண்டாக வந்து UNO அனௌன்ஸ் பண்ணியிருந்தார், நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பதில் சொல்லியிருந்தோம் எல்லாத்துக்குமே. அது எப்படின்னா, see இப்போ கரண்ட்லி the UN is operating as an intergovernmental organization for the modern nations. நம்ம 196 நேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இது எல்லாத்துக்கும் மெம்பரா இருக்கிறதா யுஎன். பட் நிறைய பூர்வக்குடி தேசங்கள் இருக்கு. இப்போ many of you from தமிழ்நாடு, இந்தியா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மைசூர் மகாராஜா, இட்ஸ் ஒன் கிங்டம், கரெக்டுங்களா? சோழ சாம்ராஜ்யம், இது எல்லாமே ஒரு கிங்டமா இருந்துச்சு. பட் இன்னமும் அவங்க அந்த கிங்டமா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ ஆல் தோஸ் அந்த பூர்வக்குடி அவங்க இந்தியாவில் இப்போ பாரத்ல கண்டிப்பா வந்து அந்த பூர்வக்குடிக்கான அங்கீகாரம், அவங்களுக்கான அந்த அரசமைப்பு எல்லாமே கம்மி. பட் நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆப்பிரிக்கா ஆகட்டும் சரி, சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களுக்கான இண்டிஜினியஸ் ரைட்ஸை வந்து சப்போர்ட் பண்றதுக்காக பகவான் ஆரம்பிச்சது தான் வந்து என்னன்னா UAN, யுனைடெட் ஏன்ஷியன் இண்டிஜினியஸ் நேஷன்ஸ். ஸோ அந்த பூர்வக்குடி தேசங்களுக்கான சப்போர்ட் ஆகிறதுக்காக தான் அவங்களை ரெகனைஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக பண்றது தான் இந்த UAN. ஓகே,
So okay, yes, the presentation came here. So United Nation is it's an intergovernmental body. UN மாதிரி அதே ஸ்ட்ரக்சர்ல ஆப்ரேட் ஆகிறது தான் அந்த யுஏஎன். இந்த கைலாசாஸ் டிஜிட்டல் மினிஸ்ட்ரி, இப்போ நம்ம இந்த டிஜிட்டல் அம்பாசிடர்ஸ்க்கு அதுக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இட்ஸ் ஆல் கம்ஸ் அண்டர் த யுஏஎன். ஸோ யுஏஎனோட ஒரு போர்ட்ஃபோலியோ தான் வந்து இந்த கைலாசாஸ் டிஜிட்டல் அம்பாசிடர் ப்ரோக்ராமே ஹோஸ்ட் பண்ண போகுது. ஸோ இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, த பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ். இப்போ ஆக்சுவலி நிறைய பேர் வந்து மெசேஜ் போட்டது, இப்போ என்னோட மெசேஜ் இந்த பிரைவேட் சாட்லேயே போட்டிருக்கீங்க, எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு. ஐயா, இது வந்து கைலாஸ் பகவானோட ஸ்டாண்ட்ஸ் தான் வந்து இங்கே சன்னியாசியோட எல்லாத்தோட ஸ்டாண்ட்ஸுமே மற்ற நாடுகளுடைய உள்நாட்டு விவகாரங்களில் கைலாச தரப்பில் எந்த ஒரு வாதமோ விவாதமோ நடத்தப்படாது. கைலாச பற்றின எந்த கேள்வியாக இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க, ஐ வில் ரெடி டு ஆன்சர் ஆல் ஆஃப் தட். ஓகேங்களா? ஸோ இந்த யூஏனோட த மெயின் அப்ஜெக்டிவ், actually for all the English people, because the presentation in the English, I hope everyone can you can just read it by yourself and then you can understand. That's why I'm trying to translate more in the Tamil. Okay, yes, thank you. So yes, in the UN ஓட மெயினான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ப்ரொமோட்டிங் த பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ். நமக்கு எல்லாமே தெரியும், இப்போ ரீசெண்ட் டைம்ல எவ்வளோ வார்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. we are all working with those indigenous people and the countries for the peaceful coexistence. அது தென் வந்து இந்த இந்த என்ன சொல்றது, இந்த வார்ஸ், டைம் ஜோன்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டின அந்த ஏன்ஷியன் இண்டிஜினியஸ் நாலேஜஸ், இது எல்லாத்தையுமே புனரமைக்கிறதுக்கான ஒரு மெயின் குறிக்கோள் தான் வந்து இந்த யூஎனோட பாடிஸ். இப்போ யாரெல்லாம் வந்து இந்த இன்டர்நேஷனல் நியூஸ் படிக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்து அர்ஜென்டினாலையும் சரி பிரேசில்லையும் சரி இந்த இண்டிஜினியஸ் குழு வந்து COP26 நடந்துச்சு. அங்க எடுத்த தீர்மானத்தின் அங்க எங்க தீர்மானம் எடுத்தாங்களோ அதே தான் இந்த யூஏஎனோட ஐடென்டிட்டியும் வந்து பேஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா வந்து இந்த பூர்வக்குடி மக்களுக்கான அந்த ரைட்ஸை வந்து பேசுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அதோட மெயின் அப்ஜெக்டிவ் தான் யூஎனோட அப்ஜெக்டிவ். ஸோ இந்த சீக்ரெட் சொல்றது ஹிந்து பாரம்பரியத்தை அதான மறுமலர்ச்சிக்காக நம்ம we are working with all across the globe. கைலாசாஸ், as I said before, 140 நாடுகளில் கைலாசா வந்து அந்த அரசாங்கத்தின் அனுமதியோடு, அப்ரூவலோடு, அங்கீகாரத்தோடு நம்மளோட இன்டர்நேஷனல் பாடிஸ் ஆகட்டும், சில இடத்துல வந்து தூதரக அமைச்சரகமாகட்டும், எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கரண்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட், எஸ், ஓகே, தீஸ் ஆர் ஆர் கைடிங் பிரின்சிபல்ஸ். மேபி ஐ குவிக்லி வாக் த்ரூ தர்மசாஸ்திராஸ். ஓகே, கைலாசாவோட கான்ஸ்டிடியூஷன் என்ன நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. தர்மத்தின் அடிப்படை, தர்மசாஸ்திரின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதே கைலாசாவோட கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ நீங்க ஒரு காலத்துல எப்படிலாம் இருந்துச்சு, அகண்ட பாரதம் எப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதோட ஒரு சீட் பேங்க் தான் பகவான் வந்து கிரியேட் பண்ணிருக்காரு கைலாசா. அது எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே கொண்டு வரதுக்கான ரிவைவல் ப்ராசஸ் தான் வந்து கைலாசா. அண்ட் நீங்க எதிர்பார்க்குற அந்த என்ன சொல்றது 3 பில்லர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், எல்லாமே கைலாசோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. I think for those of you who don't know, there are many Sitsava members and Rajya members in this Zoom also, because today we invited our Rajya members. நம்மளோட ராஜ்யசபா, கைலாசத்தின் ராஜ்யசபா மெம்பர்ஸ், அவங்க எல்லாத்தையுமே இந்த மீட்டிங்க்கு நான் இன்வைட் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு. ஸோ தே ஆர் ஆல்சோ பார்ட் இந்த ஒரு உங்களுக்குள்ள ஒருத்தராக இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எஸ், ஸோ ஒன் மோர் வந்து என்னன்னா, இந்த ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன்ஸ், நம்மளோட பாரம்பரிய அந்த மரபு சார்ந்த எல்லா ட்ரெடிஷன்ஸையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் கைலாசாவோட ஒரு பெரிய குறிக்கோளாக இருக்குது. ப்ளஸ் ரிலீஜியஸ் ஃப்ரீடம், மதத்தினால் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள், வேறுபாடுகள், சண்டைகள், போர், we all know that today, கரெக்டுங்களா? எல்லாத்துக்கும் தெரியும் what is happening all around the globe. I don't want to specifically get into that. So we are doing the advocacy for the peace as well around the globe. So these are the primary objectives of Kailasas. And yes, இன்னொருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, எஸ், who is funding Kailasa? And I think I came to this point. Who is funding Kailasa? Who is a supporter of Kailasa? அண்ட் ஆல் தட். ஓகேங்களா? உங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு டைரக்டான பதில் வந்து ஹிந்து டயஸ்போரா. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் Hindu diaspora as the world's biggest diaspora. Yes, of course, today we all call it as an Indian diaspora. Yes, in that also the Hindu diaspora is the most successful diaspora all across the globe. We all know the Silicon Valley. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுற மெட்டாவாக இருக்கட்டும், மீன்ஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், இல்லை நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் எங்கே ரீச் பண்ணி பகவானை ரீச் பண்ணி இங்கே வந்தீங்க, யூடியூப் ஆகட்டும்,
இல்லை கூகுளை சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதாகட்டும், இட்ஸ் ஆல் வி ஆல் நோ தட் டாப் நாச் பீப்புள் இன் த ஹிந்து டயஸ்போரா. ஸோ ஹிந்து டயஸ்போரா இட்ஸ் நாட் ஓன்லி த பிக்கஸ்ட் டயஸ்போரா, இட் இஸ் த சக்சஸ்ஃபுல் டயஸ்போரா ஆல் அக்ராஸ் த குளோப். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கரெக்டுங்களா? ஸோ தோஸ் ஆர் த பீப்புள் ஹாவ் not only they contributed to the community, and those are the supporting pillars of Kailasa. ஸோ இந்த முகங்கள்லாம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச முகங்கள் தான். ஸோ the Hindu community across the globe, யூஎஸ் எடுத்துக்கலாம், கனடா எடுத்துக்கலாம், ஆஸ்திரேலியா எடுத்துக்கலாம், பிரான்ஸ் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி இந்த டெவலப்டு நேஷன்ஸ் நமக்கு தெரியுமில்ல, நமக்கு டெவலப்பிங் இந்தியா இஸ் அ டெவலப்பிங் நேஷன், வி ஆல் நோ தட். டெவலப்டு நேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி Hindu diaspora is the richest ethnic diaspora in that country, and they are the most peaceful community in that country. யூஎஸ்ல வந்து ஐ திங்க் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜூஸ் கம்யூனிட்டி வாஸ் த சக்சஸ்ஃபுல் மோஸ்ட் ஏர்னிங் கம்யூனிட்டி. ஹிந்துஸ் ஹவ் ஓவர் கம் தெம் ஒரு லாங் டைம் பேக் இட் செல்ஃப். 0.1% தான் ஸ்டாட்ஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த கம்யூனிட்டி தான் டு சப்போர்ட் தம், அண்ட் தே ஆர் த பிகெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் கைலாசா. ஓகே, yes, who, okay, and also once again this is the clear definition, Bhagavan has given. Bhagavan is not the founder of Kailasa. He clearly put himself in a correct position that Bhagavan is the reviver of Kailasa. ஏன்னா வந்து கைலாசா இஸ் நாட் அ, கைலாசங்கிறது வந்து ஒரு புதுசாக உருவாக்கப்பட்ட நாடு அல்ல. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு லட்சக்கணக்கான ஆதாரங்கள் தர முடியும் எங்களால், எப்படி வந்து மீடியா மிஸ்மேனிபுலேஷன் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து திருப்பியும் வரும். பட் இப்போ I'll try to answer all your questions. I'm parallelly seeing all your questions as well. Oh my goodness, there are 20 more questions. காப்பாற்றுக்கான முயற்சி என்ன செய்ய சொல்ல முடியுமா? எஸ், oh my goodness. ஏன்னா இந்த கேள்வி வந்து நமக்கு நிறைய கேட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த டிஜிட்டல் அம்பாசிடர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண நீங்கள் எல்லாருமே வந்து இல்லை எங்களை கைலாசை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுறீங்க. எஸ், ஓகே, நான் உங்கள் முக்கால்வாசி கொஷினை படிச்சிட்டேன். பட் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலுமே மெடிக்கல் கவுன்சில் கைலாசா, எஸ் இட் இஸ் தேர். I'll come to that. நான் சொல்லிடுறேன். ஓகே, உங்களோட அந்த காப்பிரைட் இஷ்யூஸ், எஸ், நான் எல்லாத்தையும் ஓகே, நான் இந்த கேள்விகள் எல்லாத்தையும் got it. ஓகே, உங்கள் எல்லா கேள்விக்கும் நம்ம அது எஸ், ஓகே. ஸோ பகவான் வந்து என்னன்னா இஸ் அ ரிவைவர் ஆஃப் கைலாசா. அண்ட் as we all know 2015 இந்தியாவில் நடந்த, பாரதத்தில் பகவான் அங்கே இருக்கும் போது நடந்த ஒரு அதிருத்ர மகாயாகம், அங்கே நிறைய ஹிந்து சமஸ்தானங்கள், அவங்க குருமகா சன்னிதானங்கள் எல்லாரும் வந்து பகவானுக்கு வந்து அந்த சுப்ரீம் பாயிண்ட் ஆஃப் ஹிந்துசம், அந்த ஹிந்து மதத்தின் ஜெகத்குரு மகா சன்னிதானம், அந்த பட்டாபிஷேகத்தை செஞ்சு வச்சு, இது வெறும் பட்டாபிஷேகம், இது வந்து என்ன சொல்றது, வெறும் தலைப்பு மட்டும் இல்லை, இது வந்து பெரிய பொறுப்பு, கரெக்டுங்களா? ஸோ எஸ், ஆல்மோஸ்ட் லைக் கடந்த பகவான் இப்போ 49வது ஜெயந்தி முடிஞ்சிச்சு. பகவான் வந்து தன்னோட 10 வயசுலேயே வந்து பொது வாழ்க்கைக்காக வந்துட்டார். அது நமக்கு எல்லாத்துக்குமே நிறைய ஹிஸ்ட்ரிங்களெல்லாம் படிச்சிருப்பீங்க, நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ இருந்து இந்த 40 வருஷம் வந்து பகவான் வந்து இந்த ஒரே ஒரு குறிக்கோளுக்காக தன்னையும் சரி இந்த நித்யானந்த சங்கா, கைலாச சங்காவையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார். ஸோ எஸ், பகவானோட மெயின் குறிக்கோள், அவனோட விஷன், அவரோட லைஃபோட கோலே வந்து இந்த கைலாசத்தை மறுமலர்ச்சி பண்ணி இந்த என்லைட்டன்மெண்ட் சயின்ஸ், இந்த ஜீவன் முக்த வாழ்க்கையை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ அதுதான் வந்து இது. அண்டு நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற மீன்ஸ் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தட் 2 பில்லியன் 200 கோடி பேருக்கு, அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல், மேபி ஒருத்தரே பல வாட்டி கூட வந்திருப்பாங்க, பட் நம்ம வச்சிருக்கோம், அஃபிஷியல் கவுண்ட் வச்சிருக்கோம், இது வரைக்கும் 2 பில்லியன் இந்திய இதில் வந்து 200 கோடி பேருக்கு இது வரைக்கும் நம்ம வந்து உலகம் முழுக்க இருக்க கைலாசத்தில் அன்னதானம் பண்ணியிருக்கோம். தட் இஸ் த பிகஸ்ட் சர்வீஸ் வி ஹவ் டன் சோ ஃபார். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மெடிக்கல் சர்வீசஸ், ஃப்ரீ எஜுகேஷன், குருக்குல். ஆனால் பட் பகவான் ரீசெண்டாக பேசியிருந்தாரு, பாரதத்தில் குருக்குல் நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லி பகவான் பேசியிருப்பாரு, இவங்க எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. ஐ திங்க் அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹாவ் அஃபிஷியல் குருக்குல் ரன்னிங் ஆல் அக்ராஸ் த குளோப். குருக்குலும் சரி, மெடிக்கல் சர்வீஸும் சரி, எஜுகேஷன், நம்மளோட யூனிவர்சிட்டி, நம்மளோட லார்ஜஸ்ட் யூனிவர்சிட்டி வந்து இங்கே லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்குது, யூஎஸ்ல இருக்குது. அதோட பிரான்ச் ஆஃபீஸ் வந்து 120 கண்ட்ரியில் இருக்குது.
அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ we are moving into secular education system as well. So these are the services which we have done, Bhavan has done for last 40 years. ஓகே, இந்த கேள்வி தான் ஐ திங்க் ஓகே, நான் இந்த கேள்விக்கு டைரெக்டாக நம்மளுடைய வந்திருக்கணும். பட் ஓகே, நீங்கள் கைலாசத்தை வந்து பகவான் வந்து மறுமலர்ச்சின்னு சொல்கிறாருல்ல, அது எப்படி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஐ திங்க் ஐ saw a few of them questions. நமக்கு எல்லாமே தெரியும், மீனாட்சி மதுரை அது வந்து ஒரு கிங்டமாக இருந்துச்சு. குமரிக்கண்டம் இட்ஸ் ஒன் கிங்டம், புரியுதுங்களா? அதோட இப்போ கரண்ட் குருமகா சன்னிதானம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த 297 குருமகா சன்னிதானம் அஃபிஷியலி as per the court record, because many Tamil people are there, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். So the Bhavan is the 293rd Guru Mahasanidhanam of the Madurai Adinam. The court have officially approved and there is no rejection on that. So based on that and apart from that, in the kingdom of Surangi, in the Surangi வம்சங்கிறது என்னன்னா, ராம பகவான் அவரோட அந்த கிங் இக்ஷ்வாக்கு அவரோட பரம்பரையில வந்த இப்ப கரண்டா இருக்கிற அந்த சுராங்கி கிங்டத்தோட கரண்ட் எம்பரர் வந்து பகவான். ஸோ இதனால தான் இதோட இந்த மொத்த கிங்டத்தோட தொடர்ச்சி தான் கைலாசம், புரியுதுங்களா? இட் இஸ் நாட் லைக் நியூலி ஃபார்ம்ட், இட்ஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் ஆல் திஸ் நேஷன்ஸ். அஃப்கோர்ஸ் தே ஆல் ஹேவ் லாஸ்ட் தர் லேண்ட்ஸ். இந்த கிங்டம் எல்லாமே இந்தியா வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து நமக்கு விடுதலை வந்தப்போ தே ஆல் லாஸ்ட் தர் லேண்ட்ஸ், பட் தே நெவர் லாஸ்ட் த சாவரனிட்டி. அவங்களுக்குள்ள அந்த சாவரனிட்டி வச்சிருந்தாங்க. ஸோ இட்ஸ் கண்டினியூஷன் ஆஃப் த சாவரனிட்டி வந்து கைலாசா இட் இஸ். ஸோ பகவான் வந்து 2004 நான் சொன்ன பார்த்தீங்களா, 2004 வந்து இந்த இந்த ராஜ்யத்துக்கான என்ன சொல்றது எம்பரரா வந்து இந்த குரோனை ஏற்றி அப்போ இருந்து ரிவைவல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அண்ட் திஸ் ஆர் த அதர் கிங்டம்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. சொர்க்கபுரம் ஆதீனம் அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஓகே, எஸ், திஸ் இஸ் வாட் எவ்ரி ஒன் ஷுட் நோ. திஸ் இஸ் த forgotten history of Hinduism. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், the world have put as Jewish community is the biggest. நமக்கு எல்லாமே தெரியும், ஹோலோகாஸ்ட் தெரியுமில்ல, ஜூஸ் எப்படி கோத்ரூ பண்ணாங்க, எப்படி இஸ்ரேல் வந்து உருவாகுச்சு, நமக்கு அந்த கதை எல்லாத்துக்குமே தெரியும். The most forgotten, suppressed persecution, the world's biggest persecution is the Hindu persecution. Not only we have lost the lands, 56 ஹிந்து தேசங்கள் வந்து நான் என்ன சொல்றது, we have not only lost the lands, we have lost the peoples. பாருங்க, லிட்டரலி வந்து என்ன சொல்றது, 4 கோடி மக்கள், இந்து மக்கள், அவங்களை வந்து என்ன சொல்றது வெட்டி சமைச்சிருக்காங்க. 95 மில்லியன் பீப்புள் வந்து டார்ச்சர் பண்ணி. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட எல்லா கொலோனியல் சப்ரஷன் ஆகட்டும், முகலாய அரசனோட அந்த ஆதிக்கத்தை ஆகட்டும், இதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக தான் பகவான் வந்து ஒரு சாவரின் லேண்ட். ஏன்னா வந்து சாவரினிட்டி இல்லைன்னா வந்து எங்க இடத்துலையுமே வந்து அந்த பரம சத்தியங்களை சொல்ல முடியாது. பகவான் சொல்லியிருந்தாரு பாருங்க, என்ன யாரும் என்ன தொட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா. பட் அந்த பாயிண்ட் மட்டும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டோம். பட் அதுக்குள்ள சொல்ல வந்த சத்தியத்தை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. என்னன்னா, ஒரு பரம சத்தியத்தை சொல்றதுக்கு சாவரனிட்டி ரொம்ப 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 முக்கியம். அரசும் சரி, மக்களும் சரி, என்ன சொல்றது, லாஸ், நிதி முறைகள், இது எல்லாமே ஹிந்துசம் பேஸ்ட்ல இருந்தா மட்டும்தான் வந்து இந்த என்ன சொல்றது ஹிந்து சிவிலைசேஷன் நேஷனை வந்து எல்லாத்துக்கும் இந்த ஜீவன் முக்த வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு குறிக்கோளுக்காக பண்ணதுதான் கைலாசம். எஸ், ஐ திங்க் எஸ், திஸ் இஸ் சம்திங் விச் ஐ கவர்ட் பிஃபோர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கரண்ட்லி ஓகே, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த எக்ஸைலுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டியூரிங் த டைம் என்ன பண்ணாங்கன்னு தெரியும், ஆஃப்டர் த டைம் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். ஸோ அந்த பேசிக்லி இப்போ பாருங்க, தெரிஞ்சு வந்திருக்குமே, ஆல்மோஸ்ட் லைக் $7 trillion த பிரிட்டிஷ் ஹாஸ் லூட்டட் ஃப்ரம் இந்தியா. அது நமக்கு எல்லாம் படிச்சிருப்போம் நம்ம எல்லாருமே. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து சம்வேர் த வேர்ல்ட் ஹாஸ் டு பி நோன். இது வரைக்குமே ஹிந்து பர்சிக்யூஷனை பத்தி உலக அரங்கில் யூஎன்ல வந்து இது வரைக்கும் யாருமே பேசினதில்லை. ஃபார் எவ்ரி ஒன் டு நோ, ஹிந்துக்கள் கோத்ரூ பண்ண அந்த அநியாயங்கள் அதை யாருமே இது வரைக்கும் கடந்த இத்தனை வருஷங்களா யாருமே வந்து யூஎன்ல பேசல. ஸோ பகவான் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். த யூஎன் இஸ் த Kailasa's ambassador is the first one who even went and presented about Kailasa and the persecution of Hinduism in the UN forum. So this is the outline I would like to give it to everyone. Okay. Okay, just a second. I got one more question.
Okay. So currently, how do we get into Kailas? Okay. I think this is one question which I got recently multiple times. அதை ஆன்சர் பண்ணிடுறேன். கைலாசத்துக்கு நீங்க எல்லாரும் வரலாமா, வர முடியுமா, எப்படி வரலாம்? ஓகேங்களா? For all those questions, Bahan has answered multiple times. I'll tell once again. The visa process for கைலாசா இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும் போது கூட இன்னைக்கு கூட ஐ திங்க் 3 பேரா 4 பேரா இந்தியாவிலேருந்து மட்டும் 3 பேரும் 4 பேரும் இன்னைக்கு டிராவல் ஆகிறாங்க கைலாசத்துக்கு. ஸோ இந்த விசா ப்ராசஸ் கைலாசா இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். கைலாசம் வந்து எல்லாத்துக்கும் ஓப்பன் ஆயிருச்சு. பட் இந்த கைலாசாவோட வாழ்க்கை முறைகளை எப்படி பகவானோட சொல்லி அந்த டீச்சிங்ஸ், லைஃப் டீச்சிங்ஸ் எப்படி இங்க அதான் பகவான் சொன்னார், ரீசெண்டாக சொன்ன பாருங்க, உங்க உலகம் வேற எங்க உலகம் வேறன்னு சொன்னார் பார்த்தீங்களா, நக்கலா சொன்னாரு. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது லிட்ரலி அதுதான். இங்க வந்து பணத்துக்கு மதிப்பு இல்லை. லிட்டரலா உங்களுக்கு எல்லாம் இது ஒரு புது உலகமா தெரியும். அதனால உங்களுக்கு வந்து ஒரு விசா என்ட்ரி மாதிரி வச்சு, ஓகேங்களா, இந்த கைலாசத்தோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சு, அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக தான் பகவான் வந்து இந்த பரமேஸ்வர சேனா ப்ரோக்ராம் கொடுத்துருக்காரு. இந்த ப்ரோக்ராம் வந்து மல்டிபிள் ரீசன்ஸ்க்காக கண்டக்ட் பண்றோம். ஒன்னு வந்து அஃபிஷியலா விசா ப்ராசஸ்க்காகவும் இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கரண்ட்லி வந்து இப்ப போன மாசம் பிப்ரவரி மாசம் வரைக்கும் நடந்துச்சுன்னா கைலாசா லாஸ் ஏஞ்சலஸ் யூஎஸ்ல இருக்கிற நம்மளோட கைலாசா லாஸ் ஏஞ்சலஸ்லயும் இன்னும் ஒரு 3 நாடுகள் நடந்துச்சு. இப்போ திருவண்ணாமலை கண்டிஷன் நடந்துட்டு இருக்கு. ஃபார் என்டையர் இந்தியா we are hosting currently in கைலாசா திருவண்ணாமலை. இப்போ இந்த மாசத்துல இருந்து நம்ம நிறைய ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கைலாசத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு they want to become part of கைலாசா, they want to come to கைலாசா. அவங்க எல்லாத்துக்காகவும் இப்போ ரீசன்ட் இந்த மாசத்துல இருந்து கைலாசா கினி பிசாவ், ஈஸ்ட் கிழக்கு மேற்கு மேற்கு ஆப்பிரிக்கா அந்த கண்ட்ரியில் அங்க இருக்கிற ஒரு கைலாச கினி பிசாவ்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. அந்த தேசத்துல வந்து இப்போ அந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இதுதான் உங்க எல்லாத்துக்கான ஃபர்ஸ்ட் டைரக்டான ஆன்சர். ஹவு டு கம் டு கைலாசா? ஜாயின் பரமேஸ்வர சேனா ப்ரோக்ராம். இட்ஸ் a 30 months program. It's a free program including food and accommodation in கைலாசா திருவண்ணாமலை. For all those who asking this question, oh my goodness, so many questions. ஓகே, உங்க எல்லாத்துக்கான ஆன்சர் இதுதான். அடுத்த மாசம் இப்போ பிப்ரவரி போயிட்டு இருக்கு. மார்ச் 1ஆம் தேதி இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்குது. நீங்க எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். அங்க இருந்து எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் யூ கேன் டிசைட் whether you have to go back to wherever you came from or you want to become part of கைலாசா, you want to travel to கைலாசா. அங்க இருந்து ஓகே, கைலாசில் ஏதாவது சம்பளம் இருக்கா? எதுவும் இல்லை. இன் கைலாசா everything will be taken care by கைலாசா. பகவான் உங்களோட மெடிக்கல் நீட்ஸ் ஆகட்டும், பகவான் வந்து பல வாட்டி சொல்லிட்டாரு, உங்களோட மெடிக்கல் நீட்ஸ் ஆகட்டும், ஃபுட், அகாமடேஷன், எவ்ரிதிங். சரி, கைலாசோட லைஃப் ஸ்டைலே வந்து என்னன்னா, இங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உள்ள தொழில் செஞ்சுக்கிட்டு அது எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டியில வந்து என்னன்னா, உலகமுக்கும் இருக்க மக்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் சர்வீஸை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் சேவை செஞ்சுட்டு இருக்கும். ஸோ நீங்க எதிர்பார்க்குற அந்த தொழில் வாய்ப்பு அது எதுவுமே இப்போ கைலாசத்துல இப்போ எதுவும் இல்லை. ஓகேங்களா? இங்க இருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் வாலண்டியர்ஸ் கைலாசத்தோட முழு நேர பாகமா மாறி அவங்க வந்து கைலாசத்துக்கான அம்பாசிடரா இருந்து இந்த இறை சேவை செஞ்சுட்டு இருக்காங்க ஐயா. அப்படிதான் சொல்லணும்னா கரெக்டா? எஸ். I'll move on to this. Okay. So these are our multiple congregations. We are continuously engaging with multiple indigenous nations. And today, currently also, our ambassadors, actually, நான் இந்த மீட்டிங்க்கு வர வேண்டியது இல்லை, இன்னும் ஒரு மகாராஜா தான் வர வேண்டியது இருந்துச்சு. பட் ஹி கரண்ட்லி காட் இன் டு ஒன் மோர் அஃபிஷியல் மீட்டிங். யுஎனோட மீட்டிங் இருக்கு இன்னைக்கு. ஸோ அதுக்கு அவர் போனதுனால நான் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு we are continuously engaging with multiple intergovernmental bodies all around the globe. Yes. ஸோ கைலாசாவோட எக்கனாமிக் சிஸ்டம், நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த பதில் வந்து ஆக்சுவலி இந்த இடத்துல நான் பதில் சொல்லிடுவேன். ஸோ கைலாசோட எக்கனாமிக் சிஸ்டம் வந்து என்னன்னா, growth and sustainability. நம்ம எல்லாருமே வந்து பேசினா அரசியல்ல போயிடும். பட் I'll restrict myself there. இந்த செல்ஃப் சஸ்டைனபிலிட்டியை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணிட்டு எல்லா கண்ட்ரியுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். லிட்டரலா 195 நாடுகளுமே வந்து இந்த யுஎன் கொடுத்த செல்ஃப் சஸ்டைனபிள் கோல்ஸை நோக்கி எல்லா நாடுகளும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கைலாசாவோட ரிசர்வ் பேங்க் எப்படி நம்ம ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ரிசர்வ் பேங்க் இருக்கோ, அதே மாதிரி கைலாசாவோட நாணயங்களை அச்சடிச்சு விலையிடக்கூடிய அந்த கைலாசாவோட ரிசர்வ் பேங்க் இட்ஸ் a financial institution for the United States of கைலாசா.
அந்த பேங்க் தான் வந்து இந்த மொத்த கண்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? கைலாசாவோட எல்லா சர்வீசஸ் எல்லாத்தையுமே ரன் பண்ணிட்டு இருக்கோம். இதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம பழைய காலத்துல அந்த பாரம்பரிய இந்த ஹிந்து எக்கனாமிக் பிரின்சிபலையும் ஹிந்து பேங்கிங் சிஸ்டத்தையும் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் பகவானோட அந்த பெரிய பெரிய நோக்கமே. இதை என்ன சொல்றது, இந்த சிறுபான்மை மக்களுக்கான அவங்களுக்கான நிதி உதவி இது எல்லாமே இப்ப பகவான் வந்து கடந்த தைப்பூசத்தன்னைக்கு 21 ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மொத்த தொகையடியார்களுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு இப்ப அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது சன்னியாசியா போயிட்டாங்கன்னா, ஃபார் ஆல் தோஸ் திஸ் ப்ரோக்ராம் த கைலாசஸ் ரிசர்வ் பேங்க் இஸ் த ஒன் விச் கோயிங் டு ஃபண்ட் ஆல் ஆஃப் தம். உலக மக்களுக்கு எல்லா இந்த கேஷ் ஃப்ளோ சிஸ்டத்தை கொண்டு வரதாகட்டும், மக்கள் வந்து வணிகம் செஞ்சு அதன் மூலியமா என்ன சொல்றது அவங்களோட எக்கனாமிக் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகட்டும், இது எல்லாத்துக்குமே கைலாசாஸ் ரிசர்வ் பேங்க் வில் பி த மீடியம் ஃபார் நெட்வொர்க்கிங். நீங்க எதிர்பார்க்குற கரன்சி, கோல்ட் கரன்சி, ரியல் எஸ்டேட்ஸு, ஹிந்து என்டிட்டிஸு, கிரிப்டோ கரன்சிஸ், ஸ்டாக்ஸ் இது எல்லாத்தையுமே டிப்ளமேட்டிக் ட்ரீட்டிஸ் மூலியமா கைலாசம் வந்து என்கேஜ் பண்ணிட்டு இருக்கு. புரியுங்களா? பிரைவேட்டா இல்லை, வித் த கவர்மெண்ட் அஃபிலியேஷன்ஸ் வி ஆர் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தம். ஸோ கைலாசாஸ் ரிசர்வ் பேங்க் ஸ்ட்ரக்சர். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் கூட நிறைய கேட்டிருந்தீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கைலாசா சிட்டிசன்ஷிப்ஸ். இதுக்கான ஆன்சர் நான் கொடுத்துட்றேன். ஏன்னா அந்த கேள்வி வந்து கைலாசாவோட குடியுரிமை பெறத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ திங்க் திஸ் ப்ரெசென்ட் வி ஹவ் நாங்கள் இந்த ப்ரெசன்டேஷனை எப்படி ரெடி பண்ணணும்னா இன்னைக்கு ஒரு மேபி லைக் இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அந்த ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளையும் எடுத்து போட்டு அதுக்கான பதிலை மட்டும் கொடுக்கறதுக்காக அந்த ப்ரெசன்டேஷன் வச்சிருந்தோம். ஏன்னா வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிச்சு, ஆல்ரெடி என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. பட் கைலாசத்தை பற்றின சம்பந்தமான கேள்விகள் நிறைய வச்சிருந்தீங்க. I think many of you have already so many questions related to Kailasa. So that's why we just got this presentation. So you all very much informed about what is Kailasa and where you all getting into. So Kailasa ஓட முழுநேர குடியுரிமை, full citizenship and of course the e-citizenship. e-citizenshipங்கிறது வந்து என்னன்னா எல்லாத்துக்குமே ஓப்பன் பண்ணிருக்கோம். இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கைலாசா டிஜிட்டல் அம்பாசிடராக மாறணும் அப்படின்னா கைலாசாவோட இந்த குடியுரிமை உங்களுக்கு வந்திருக்கணும். கண்டிப்பாக இருந்தால் மட்டும் அதை பண்ணியிருக்க முடியும். ஸோ அது மூலியமா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா கைலாசாவோட அந்த டிஜிட்டல் சர்வீசஸ், ஆஸ்க் நித்யானந்தாலேருந்து, புண்ணியா போர்ட்டல்லேருந்து என்ன சொல்றது பகவான் என்ன சொல்றது பாகசாஸ்திரத்தை வச்சு எல்லா பாகசாஸ்திரத்தையும் வச்சு ஒரு ஆயுர்வேதிக் மாடல் பண்ணியிருக்கோம். ஆயுர்வேதா, சித்தா, இந்த மாதிரி எல்லா டிஜிட்டல் சர்வீசஸுமே உங்களுக்கு ஈஸியாக அக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாமே ஃப்ரீயாக பகவான் கொடுத்துருக்காரு. ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட் ஆஃப் e-citizenships அண்ட் இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல். ஒன் மோர் திங், ஐ திங்க் பகவான் வந்து இந்த கொஷனுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கீங்க, அந்த கோயிலுக்கு பதில் சொல்லிடுறேன். கைலாசத்துக்கு உள்ள there is no separation on gender, caste, creed or color or religion, including religion. யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் ஆஃப் தம். whoever wants to, whoever have aspiration towards Hinduism, Hindu lifestyle, ஹிந்து சம்பிரதாயத்தின் அதன் மேலே ஒரு ஈர்ப்பு உள்ள யாராக இருந்தாலும் கைலாசோட என்ன சொல்றது குடியுரிமை பெற முடியும், கைலாசத்துக்கு வந்து இருக்க முடியும். இப்போ இங்க கைலாசத்துலேயும் பகவான் சொன்ன மாதிரி வந்து பல சந்நியாசிகள் மற்ற பிறப்பினாலே மற்ற மதத்திலிருந்து இப்போ வந்திருக்காங்க. ஸோ தெர் இஸ் நோ separation or no separation on that. That's what I just want to make it clear. I think one people have asked, apart from any people other than Hindus can come to Kailasa. Yes. இந்த வாழ்க்கை முறையை கைலாசத்தினோட வாழ்க்கை முறை, கைலாசத்தோட வாழ்க்கை முறை ஒன்றும் இல்லை, நம்ம ஹிந்து பாரம்பரிய முறைகள் அந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, அதனோட ஈர்ப்பு இருக்கிறதாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் எடுத்து வாழ முடியும். ஓகே, கேன் வி ஹேவ் விசிட் டு கைலாசா? எஸ். That currently now Kailasa is fully open for the full-time residents. Soon Bhavan will be, as Bhavan has also announced, that soon will be open for the people who come and visit also. But to get a perk, எப்படி இங்க இருக்கிற வாழ்க்கை முறை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ப்ரோக்ராம் தான் இந்த பரமேஸ்வர் சேனா ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஓகே, எஸ். Okay, these all our humanitarian services, as I told, Annadanam, food, education and healthcare. These are the three biggest services apart from the spiritual enlightenment which Bhagavan is giving. These are the three which has given all over the world. And one more, COVID-19 நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கரெக்டுங்களா? உலகத்தையே என்ன சொல்றது அப்படி தலைகளா போட்ட அந்த ஒரு நோய், ஒரு என்ன சொல்லலாம், இப்படி வேணா ஒரு ஹியூமானிட்டேரியன், what you can call it as drawback or whatever. Yes,
அந்த டைம்ல கைலாசா வந்து நம்மளோட எல்லா ஆன்மீக தோதங்களையும் ஓப்பன் பண்ணி அந்த மொத்த குவாரண்டைன் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்தோம். அதுக்கான யூஎன் அக்னாலஜ்மெண்ட் ஆல்சோ வி ஹவ் ரிசீவ்ட். எஸ், this is a short presentation and I'll quickly come to basic questions on the Kailasa's digital economy program. Okay. இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் ஐ வில் கம் டு தட். நான் ஃபஸ்ட்டு டாப்பில் ஒரு 4-5 பேர்த்த ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன். உங்களோட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். இப்போ ஐ வில் ஆன்சர். ஓகே, எஸ், தேங்க்யூ. ஐ திங்க் வி ஹேவ் அவர் பிரின்ஸ் அண்ட் அம்பாசிடர் ஹவ் ஜாயின்ட் as well. I'll just quickly check with him if he is available. And before that, I quickly answer all your questions. First வந்து எங்கே வந்து நாங்கள் இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணலாமா? Many have asked, okay, can we start uploading the videos? Yes. I'll quickly answer to all these questions, basic questions. All of you are already, I have already put your intentions. Moment you submit your intentions, you all can take videos from our official YouTube channel. ஒரே ஒரு வேண்டுகோள் தான், எல்லாருமே இந்த ப்ரோக்ராம்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வந்து பகவான் சொன்ன ஒரே ஒண்ணுதான். பகவான் சொன்ன கருத்துக்களை திரிக்காம பொருள் மாற்றாமல் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் ரெஸ்பெக்டிவ் டோனில் யூஸ் பண்ணணும். அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து வில் கோ த்ரூ தட். ஸோ ஆல் யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் நவ் இட் செல்ஃப். நீங்கள் எல்லாருமே இந்த ப்ரோக்ராமில் ஆல்ரெடி இன்டென்ஷன் கொடுத்ததுலேருந்து ஃப்ரம் February 1st இந்த ப்ரோக்ராம் அஃபிஷியலி லான்ச். ஸோ யூ ஆல் கேன் ஸ்டார்ட் யூஸிங் த வீடியோஸ். எங்கேருந்து வீடியோ எடுத்துக்கலாம்? நம்மளோட அஃபிஷியல் யூடியூப் சேனல். யூடியூப்பில் போயிட்டு கைலாசாஸ் SPH நித்யானந்தா, அதில் ஆங்கிலம் English content also is there, Tamil content also is there. All of you can freely download and use all these contents. Okay. இன்னொரு கேள்வி வந்து என்னன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து புது கிரியேட்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எஸ், திஸ் ப்ரோக்ராம் இட்ஸ் தெர் இஸ் நோ ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. இட்ஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த பேசிக் கொஷின்ஸ் I just like to answer. Okay, yes, I think we have Prince also have joined. So I'll warmly Yes, welcome Nityanandam, everybody. Sri Nitya Sundareswaran Maharaj. Yes, Nityanandam Maharaj. Yes. Thank you, Maharaj. Nityanandam, நான் பேசுறது எல்லாருக்குமே கேக்குதா? Nityanandam, நான் பேசுறது எல்லாருமே கேக்குனா ஒரு thumbs up கொடுங்களா? If you're all able to hear me, can you give me a thumbs up on the screen? Sounds great. Wonderful. Actually பல பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே உங்களோட வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா வசதியாக இருக்கும். Many of you have joined. I request all of you to turn on your videos, so it will be a beautiful introduction to each other. பிரேமியா மகாராஜ் நம்ம எல்லாருக்குமே ஒரு கைலாசத்தை பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த கிரியேட்டர் எக்கானமி ப்ரோக்ராம், இந்த டிஜிட்டல் அம்பாசிடர் ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இதோட டீட்டெயில்ஸ் உங்கள் எல்லாருக்குமே நான் இன்னும் பகிர்ந்துருக்கணுங்கிறதுனால தான் நானும் ஜாயின் பண்ணியிருந்தேன். என் பேர் சுந்தரேஸ்வர மகாராஜ். நான் வந்து கைலாசத்தோட ஒரு இளவரசாக நான் இங்கே இருக்கேன். அண்ட் நம்மளோட என்டையர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கைலாசம் வந்து ஒரு நாடு. பகவான் வந்து கைலாசத்தை ஒரு மிகப்பெரிய லெவலில் பகவான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு வித் செவரல் லெவல்ஸ் ஆஃப் ரெக்கக்னிஷன்ஸ். அண்ட் நம்மளோட என்டையர் இந்தியா ஆப்ரேஷன்ஸை இன்டர்நேஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறது நான் தான். அண்ட் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு சைன் அப் பண்ணி இதில் இருக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். ரியலி ஹாப்பி தட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஆர் பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் திங். ஐ திங்க் மெனி ஆஃப் யூ ஆர் நியூ. எத்தனை பேர் இது ஃபஸ்ட் டைம், இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, இதுதான் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு? ஜஸ்ட் ஒரு ஃபியூ மொமெண்ட்ஸ்க்கு கை தூக்குனீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே. சுதா அரவிந்த் அம்மா தூக்குறீங்க, தினேஷ் குமார் ஐயா, தட்ஸ் நைஸ். பல பேர் ஜூமில் கை தூக்குறீங்க. உங்கள் வீடியோவும் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். I see that many of you are raising your hands on Zoom, but if you could turn on your videos and then raise your hands, I can see. Sugunanandan Ayya, Tinnaima, Prabhakaran Ayya, nice. ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் ஓகே, பல பேர் கை தூக்கிட்டு இருக்கீங்க. தர்மேஷ் ஐயா, அண்ட் தென் வேற யார் புதுசு? ஓகே, ரகுராம் ஐயா, மாதேஸ்வரன் ஐயா, கோகிலநாத் ஐயா, முத்துகிருஷ்ணன் ஐயா, முத்துகிருஷ்ணன் நாகராஜன் ஐயா, கல்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக எல்லாரையும் பார்த்து பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் கை இறக்கிடலாம். தேங்க்யூ. இன்ஃபேக்ட் அஃப்கோர்ஸ் பல பேர் கை தூக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் எல்லா பேரும் படிக்க முடியல. பட் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கூடயுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் சைன் அப் பண்ணும் பொழுது எதனால நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு சைன் அப், நீங்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ஒன்று பகவானோட வார்த்தைகள்
அதனால நீங்க இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க. பகவானோட வார்த்தைகளை நீங்க மக்களுக்கு நீங்க கொண்டு போகணும், மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எழுதியிருந்தீங்க. பை டிஃபால்ட்டா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஸ்பான்ஸா இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷம். இது என்னன்னா நம்ம எல்லாருமே ஒரு கொள்கையை சார்ந்து நம்ம எல்லாருமே ஒண்ணா சேர்றோம். ஸோ தட் இஸ் வாட் மேக்ஸ் திஸ் ஹோல் திங் ஸோ யூனிக் அண்ட் ஸோ ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு கமர்ஷியலா ஒரு பிஸ்னஸ் டேர்ம்ஸா அது வந்து ஒரு பிஸ்னஸ் என்கேஜ்மெண்ட். ஆனா எப்போ நம்ம எல்லாருமே ஒரு கொள்கையை சார்ந்து நம்ம எல்லாருமே பண்றோம் பாருங்க, வரோம் பாருங்க, அதுதான் நிஜமாவே உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற மிகப்பெரிய நன்மை. ஸோ கட்டாயமா உங்க எல்லாருக்குமே கைலாசத் சார்பா கைலாசத்துல இருந்து உங்க எல்லாருக்குமே நாங்க உதவி செய்றோம். நீங்க வந்து புதுசா பல பேர் ஆக்சுவலா நீங்க இந்த ப்ரோக்ராம்காகவே நீங்க பல பேர் யூடியூப் அக்கௌண்ட் மற்ற சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருந்தீங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர் ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம்ல இருந்து ஜாயின் பண்றதுக்காக கிரியேட் பண்ணியிருந்தீங்க? ஓகே, கிரேட் கிரேட் கிரேட். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கான பயிற்சியுமே நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ஒரு சில விஷயங்கள் உங்க எல்லாருக்குமே நான் சொல்லிடுறேன். ஐம் கோனா பி ஸ்பீக்கிங் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். மெயின்லி நான் தமிழில் பேசுகிறேன். நம்ம பல பேர் முக்கால்வாசி பேர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்து சைன் அப் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ்லையுமே நான் அதுக்கப்புறம் ஜிஸ்ட்டை கொடுக்குறேன். ஸோ இப்போ தமிழில் சொல்கிறதுக்கு வந்து பல பேருக்கு இந்த ஹோல் ப்ரோக்ராம்ல என்ன நடக்க போகுது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் அவங்க எல்லாருக்குமே புரிய வச்சிடறேன். கைலாசத்தை பத்தி மகாராஜ் வந்து நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. கைலாசத்தை பத்தி, பகவான் பத்தி, பகவான் மேல ஏற்பட்ட இந்த தாக்குதல், இந்த பெர்சிக்யூஷன் அப்படின்ட்டு உங்க எல்லாருக்குமே தெரியணும். ஐநா சபையிலிருந்து 32 ரிப்போர்ட் வந்திருக்கு. 32 ரிப்போர்ட் ஐநா சபை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கு. பகவான் மேலேயும் கைலாச பத்தியும் தொடுக்கப்பட்ட இந்த தாக்குதல், எப்படி இந்த தாக்குதல் நடக்கப்பட்டது, சாரி, இது வந்து ஜஸ்ட் ஒரு 1-2 இயர்ஸ் இல்லை, எப்படி டெக்கேட்ஸா பலாயிரம் வருடங்களா பிளான் பண்ணி செதுக்கப்பட்ட தாக்குதல் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கைலாசா வந்து பகவான் எப்படி கைலாசத்தை ஒரு நாடா உருவாக்கியிருக்காரோ, இன்னைக்கு ஐநா சபை மாதிரி யுனைடெட் ஏன்ஷியன்ட் இண்டிஜினஸ் என்லைட்டன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனே பகவான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா மற்ற நாடுகளுக்கு கைலாசம் அங்கீகாரம் அளிக்க முடியும். ஸோ நம்ம வந்து ஐநா சபையிலேருந்து அங்கீகாரம் வாங்குறது ஒன்று, நம்ம வந்து மற்ற நாடுகளுக்கு அங்கீகாரம் கொடுக்க முடியும். இந்த மாதிரி 160 பழங்குடி நாடுகள், இந்த இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ், இண்டிஜினஸ் கிங்டம்ஸ், அவங்க எல்லாருமே இந்த UAN அப்படிங்கிற இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனோட பாகமாக இருக்காங்க. ஸோ தொடர்ந்து பகவான் வந்து இதை அடுத்த நிலைக்கு கொண்டு செலுத்திக்கிட்டே இருக்காரு. இப்போ இந்த ப்ரோக்ராம் பற்றின ஒரு குவிக் பிரீஃப் நான் கொடுக்குறேன். என்ன ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு, நம்ம கைலாசத்து சார்பாக என்னெல்லாம் கொடுக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே ஜஸ்ட் ஒரு குவிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் உங்கள் எல்லாருக்குமே ரன் பண்ணுறேன். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஓப்பன் யூடியூப். ஜஸ்ட் ஒரு யூடியூப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாருமே கூட இதை கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பகவானோட கண்டென்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஸ்டாண்டர்டாக எல்லாமே வைரல் ஆகிற விஷயம். ஓகேவா? நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, என்னோட ஸ்க்ரீன் எல்லாருக்குமே கிளியராக தெரியுதா? எல்லாருக்குமே தெரியுதுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம். என் ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்குமே? ஆர் யூ ஆல் ஏபிள் டு வியூ மை ஸ்க்ரீன்? ஓகே, குட். ஓகே, இப்போ ஓகே கை இறக்கிடலாம். இப்போ ஜஸ்ட் எல்லாருமே ஆக்சுவலாக நீங்கள் போயிட்டு ஹேஷ்டேக் நித்யானந்தா, நீங்கள் எல்லாருமே உங்களோட யூடியூப்ல நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஹேஷ்டேக் நித்யானந்தா அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், தப்பாக கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் எல்லாருமே ஆக்சுவலாக உங்களோட யூடியூப்க்கு போயிட்டு ஹேஷ்டேக் நித்யானந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. டோட்டலாக பகவான் பற்றின எத்தனை வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக்சுவலாக தெரிய வரும். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 386,000 வீடியோஸ் இருக்குது பகவான் மேலே யூஸ் பண்ணியிருக்கிற கண்டென்ட்டு. ஸோ சுவாமிஜியை பற்றி யூஸ் பண்ணியிருக்கிற கண்டென்ட்டு 386,000 வீடியோஸ் இருக்குது. அரௌண்ட் 6,000 சேனல்ஸ் வந்து இந்த கண்டென்ட்டு பகவான் பற்றி கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லா விதமான கண்டென்ட்டு, எல்லா விதமான வியூஸு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே கூகுள் பண்ணி பார்த்துட்டா இது ஆக்சுவலி பப்ளிக் இன்ஃபர்மேஷன் தான், எல்லாருமே போய் பார்க்கலாம். இதில் எப்படி ஈஸியாக மில்லியன்ஸ் மீன்ஸ் ஒவ்வொரு வீடியோக்கும் ஈஸியாக பல மில்லியன் வியூஸு வந்து நம்மளால் சேகரிக்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி இன்னொரு சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் கைலாசா அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இதை விட இன்னும் அதிகம். ஹேஷ்டாக் கைலாசா வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 8,000 சேனல்ஸ் அண்ட் 382,000 வீடியோஸ். கிளியராக பார்த்துக்கோங்க,
382,000 வீடியோஸ் இருக்கு பகவான் மேல, கைலாசத்தை பத்தி மேல. ஸோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறது நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, எஸ்பெஷலா இப்போ ஆக்சுவலா பல கிரியேட்டர்ஸ் ஏற்கனவே இருக்கீங்க. இப்போ பல பேர் வந்து புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே கூட நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, மெயின் இது இது எல்லாத்துலயுமே எல்லா சோஷியல் மீடியாவும் நீங்க எடுத்துக்கோங்க. சோஷியல் மீடியா அப்படிங்கிற அடிப்படை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஃபண்டமெண்டல் கீ நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா கண்டென்ட், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. லிட்ரலா நீங்க என்ன எடிட்டிங் பண்றீங்க பண்ணல, சாஃப்ட்வேர் எதை யூஸ் பண்றீங்க யூஸ் பண்ணல, அது எல்லாமே ரெண்டாவது. மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட். அதுக்கு உங்களுக்கு பஞ்சமே கிடையாது. இப்போ பகவான் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பகவான் ஒவ்வொரு தடவையும் பகவான் சத்சங் வந்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கண்டென்ட் உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு பஞ்சம் இல்லை. எத்தனை பேர் வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் இந்த ஹோல் சோஷியல் மீடியாவில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் பகவானே தான். ஸோ பகவான் இருக்காரு சோஷியல் மீடியாவில் வந்து பகவானோட கண்டென்ட்லாம் பை டிஃபால்ட்டாகவே வைரலாக போகுது. இது வந்து நம்மளோட ஓன் சேனல்ஸ் மட்டும் இல்லை, அஃபிஷியல் சேனல்ஸ் இருக்கு. நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் க்ரோத் தான். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 11,000 ஹேண்டில்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். 11,000 ஹேண்டில்ஸ் வந்து அக்ராஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ஆர்கானிக் க்ரோத் தான். இதில் என்ன பண்ணுறோன்னா, வி டைவர்சிஃபை, எல்லாருக்கும் அந்த ஃப்ரீடம் கொடுத்துறோம். இப்போ இது வரைக்கும் இது வந்து நம்மளோட கைலாசத்தோட இந்த பாராளுமன்றம் ராஜ்யசபை உறுப்பினர்களோட அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா வச்சிருந்தோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. இப்போ இதை வந்து பகவான் எல்லாருக்குமே திறந்து விட்டுருக்காரு, எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் நீங்க எல்லாருமே இப்போ நீங்க என்ஜாய் பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து கண்டென்ட். அது உங்க எல்லாருக்குமே இருக்கு. பகவானோட கண்டென்ட்டை நீங்க எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து பகவான் வந்து டிஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அவமரியாதை டிஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னா பகவான் சொல்ல வர ஒரு கருத்து அதை நம்ம பாதியா கட் பண்ணி வேற ஏதாவது ஒரு மீனிங் சொல்ல வர மாதிரி அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணக்கூடாது. ஸோ பகவான் என்ன கருத்தை சொல்ல வராரோ அந்த கருத்தை அப்படியே நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கணும். அதை நீங்க எப்படி வேணா ரீமிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த வேணாலும் எடிட்டிங் பண்ணிக்கலாம், அது எல்லாமே உங்க விருப்பம். ஸோ இதுதான் வந்து பேசிக் ரிக்வயர்மெண்ட். ஸோ சோஷியல் மீடியாவில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து கண்டென்ட். அது பகவான் நம்ம எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு. இதுக்கான எந்த மானிட்டரி ரிக்வயர்மெண்ட்டும் இல்லை. அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட ராயல்ட்டி கொடுக்க வேண்டியது இது எதுவுமே இல்லை. பகவானோட கண்டென்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாருமே ரீயூஸ் பண்ணிக்கலாம், ரீமிக்ஸ் பண்ணிக்கலாம். செகண்ட், இது கூட ஓகே. இப்போ இதுக்கு அடுத்த நிலை என்ன, இது எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலா கைலாசத்திலே வந்து நம்மளுக்கு ஒரு இந்த என்டையர் டிஜிட்டல் விங் இருக்கு, நம்மளுக்கு சோஷியல் மீடியா டிஜிட்டல் விங் இருக்கு. இதுல வந்து நாங்களே உங்க எல்லாருக்குமே பயிற்சி கொடுப்போம். இப்போ ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா பகவான் தினந்தோறும் இந்த சத்சங்கம், ஆக்சுவலா இன்னைக்கு கூட நம்மளுக்கு சிவராத்திரி சத்சங்கம் எல்லாமே ஆரம்பிக்குது. இன்னொரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ள பகவானோட சத்சங்கம் ஆரம்பிக்க போகுது. லைவா பகவான் பேசும் பொழுதே குறைஞ்சபட்சம் 100 ரீல்ஸ் அட்லீஸ்ட் 500 சேனல்ஸ்ல லைவா ஸ்ப்ரெட் ஆகும். பெரிய டீம்லாம் ஒண்ணுமே இல்லை, சின்ன ஒரு 10 பேர் சேர்ந்து ஈஸியா 500 ரீல்ஸ் 500 சேனல்ஸ் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் லைவா ஓடும் பொழுதே. ஸோ இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. அதுக்கான ட்ரைனிங், அது எப்படி பண்றது, நீங்க வச்சிருக்கிற விஷயங்கள் வச்சு எப்படி பண்றது, இது எல்லாத்துக்கான பயிற்சியுமே நாங்களே உங்களுக்கு இலவசமா வழங்குறோம். இப்போ யூடியூப்ல வைரல் ஆகணும்னா எப்படி, யூடியூப் சேனலை பில்ட் பண்ணணும்னா எப்படி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு சோஷியல் மீடியாவுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆல்காரிதம்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் வே ஆஃப் க்ரோத் இருக்கு. யூடியூப்ல சில வீடியோ வைரல் ஆகும், இன்ஸ்டாகிராம்ல சில வீடியோ வைரல் ஆகும், ஃபேஸ்புக்ல சில வைரல் ஆகும். ஸோ இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நாங்களுமே நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம், தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த ட்ரைனிங் கூட நாங்களே உங்களுக்கு வழங்குறதுக்கு தயாரா இருக்கும். தினம் கிளியரா கேட்டுக்கோங்க, தினம் 8 மணி, ஆக்சுவலா 6 to 8 இந்த டைம் தான், 6 PM இருந்து 8 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இதே டைம்ல யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கான பயிற்சியை நாங்கள் கொடுத்துருவோம். ஈஸியா 1 மந்த்ல நீங்க ஆக்சுவலா 0லேருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கனாலும் அந்த ஃபர்ஸ்ட் மந்த்துக்குள்ள நீங்க கிரியேட்டரா மாறுறதுக்கான எல்லா பயிற்சி, எல்லா டூல்ஸ் எல்லாமே நாங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை எப்படி பில்ட் பண்ணி அதுலேருந்து சேனல்லேருந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறதுக்கான ட்ரைனிங்கும் நாங்களே இலவசமாக கொடுத்துறோம். இது வந்து புது கிரியேட்டர்ஸ்க்கு. இப்போ பல பேர் வந்து ஏற்கனவே உங்களோட சேனல்ஸ் வச்சிருக்கீங்க,
பல பேர் வந்து பல மில்லியன் வியூஸோட சேனல்ஸ் வச்சிருக்கீங்க, மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட சேனல்ஸ் வச்சிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் எப்படி யூஸ் பண்றது, எப்படி பண்றதுன்னா. ஸோ இது வந்து செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டென்ட் யூஸ் பண்றது, செகண்ட் எங்க சைட்ல இருந்து நாங்களே உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான பயிற்சியும் நாங்களே உங்களுக்கு வழங்குறோம். நெக்ஸ்ட் வந்து இதை எப்படி சப்மிட் பண்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம் நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. இந்த ஹோல் இது வந்து ஒரு வாலண்டரி காம்பன்சேஷன் தான் கைலாசத்துல இருந்து. அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் பகவான் அனௌன்ஸ் பண்ண மாதிரி இப்போ யூடியூப்ல இருந்து நீங்க ஒரு வீடியோ பண்றீங்க, அந்த யூடியூப்ல வந்து உங்களுக்கு அந்த யூடியூப் வீடியோ பண்றதுனால உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைச்சதுன்னா கைலாசத்தோட சைட்ல இருந்து நம்மளுமே 1000 ரூபாய் நம்ம கொடுக்கறதுக்கு பகவான் ஆசீர்வதிச்சிருக்காரு, பிளஸ் பண்ணிருக்காரு. அதுக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் வந்து உங்க எல்லாருக்குமே. இதை நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், பல பேர் இந்தியாவிலேருந்து இல்லாதவங்க டிக்டாக்கு இல்லை ஸ்னாப்சாட், இந்த மாதிரி நீங்கள் என்ன ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் சப்மிட் பண்ணுறது, அந்த வீடியோஸ் எப்படி சப்மிட் பண்ணுறது, அந்த போர்ட்டல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான முழு பயிற்சியுமே நாங்கள் கொடுத்துட்றோம். மீன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி லாகின் பண்ணி நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் நாங்கள் சொல்லி தந்துடுறோம். அதே மாதிரி கவலைப்படாதீங்க, இதே ஓரியன்டேஷன் அடுத்து ஒரு வாரம் தொடர்ந்து. ஏன்னா இப்போ பலாயிரம் பேர் நீங்க சைன் அப் பண்ணிருக்கீங்க. இந்த ஜூம்ல மட்டுமே இப்போ நான் இப்போ என் முன்னாடி ஆக்சுவலா 6 ஜூம் இருக்கு. ஒவ்வொரு ஜூம்லயும் ஆல்மோஸ்ட் ஒரு 160, இதுல வந்து இந்த ஜூம்ல 160 இருக்காங்க, இன்னொருத்துல வந்து 200 இருக்காங்க. ஸோ க்ளோஸ் டு ஒரு வி ஹேவ் அபவுட் 600 பீப்புள் ஹூ ஆர் சிட்டிங். 600-700 பீப்புள் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து டெய்லி செஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நீங்க மிஸ் பண்ணியிருந்தாலும் நாளைக்கு வந்து நீங்க கத்துக்கிறதுக்கு, இல்லை இன்னைக்கு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல நாளைக்கு வந்து பண்ணிக்கிறதுக்கான நெக்ஸ்ட் 1 வீக்குக்கான தொடர் பயிற்சி இருந்துகிட்டே இருக்கும். மீன்ஸ் எப்படி இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, இதுல நீங்க எப்படி சப்மிட் பண்றது, இதோட பாகமா நீங்க எப்படி மாறுறது அப்படிங்கிறதுக்கான பயிற்சியும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதோட கைட்லைன்ஸ் என்ன அப்படிங்கிறது அது வந்து நாங்கள் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நாங்கள் கொண்டு வந்துடுறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் சொல்லித்தரோம். இதை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கொண்டு வந்து உங்கள் எல்லாருக்குமே சொல்லி தந்துடுறோம். மலர்வாணன் அப்படிங்கிறவங்க நீங்கள் கேட்குறீங்க, இஃப் சேனல் இஸ் நாட் மானிட்டைஸ்ட். இப்போ சேனல் இது ஆக்சுவலாக ஒரு குட் கொஷின். இப்போ சேனல் மானிட்டைஸ் ஆகலைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ கைலாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான எப்படி அதை மானிட்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்துடுறோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதுக்கான வியூஸ் உங்களுக்கு வந்ததுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேரோட சேனல்ஸ் எக்ஸப்ஷனலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா யூடியூப்லேருந்து வர வியூஸ் அவங்க பேமெண்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ கைலாசத்தோட சார்பாக நன்கொடையாகவே நாங்கள் வழங்குறதுக்கு தயாராக இருக்கோம். ஸோ இட் இஸ் கேஸ் பை கேஸ். சரிங்களா? ஓகே. சௌமியா அசோக்குமார் நீங்கள் கேட்குறேன், அனிமேஷன் டைப்பில் வீடியோ பண்ணிவிட்டு வாய்ஸ் அவர் சொன்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா? எஸ் சௌமியாமா, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பகவான் சொல்கிற கருத்துக்களை டிஸ்டார்ட் ஆகக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் அனிமேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ வந்து பகவான் பேசுகிறாரு, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கருத்து, உங்களோட புரிதலோ உங்களோட கருத்தோ நீங்கள் அதை நீங்கள் எப்படி ரிலேட் பண்ணி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆக்சுவலாக பல பேர் வந்து பகவான் சொன்ன கருத்தை வச்சு இந்த ஷார்ட் ஃபிலிம் டைப் வீடியோஸ்லாம் எடுத்து போட்டிருக்கீங்க, அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். இதில் என்னன்னா ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா, கைலாசத்தை பற்றியோ டைரெக்டாக பகவானோட கண்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பகவான் பேசுறதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பகவான் சொன்ன கருத்தை வச்சு ஒரு ரிலேட்டடான ஒரு வீடியோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் திருவண்ணாமலைக்கு அன்னதானத்துக்கு வந்திருக்கீங்க, அங்கே வந்து அன்னதானத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எப்படி இருந்தது, இல்லை நீங்கள் அங்கே வரீங்க இன்டர்வியூ பண்ணுறீங்க, அதுலேருந்து வீடியோஸ் போயிருக்கு, அதை நீங்கள் எடுத்து போட அதில் வியூஸ் வந்து அதுவுமே நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அது எல்லாமே எலிஜிபிள் ஃபார் மானிட்டைசேஷன். ஸோ பகவானை பற்றியோ பகவான் கைலாசத்தை பற்றியோ பகவான் மேலே இல்லை கைலாசத்து மேலே நீங்கள் என்ன வீடியோஸ் எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணாலும் அது வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கௌதமையா, வாட் வில் வி டூ இஃப் யூ கெட் காப்பிரைட் இஷ்யூ? கௌதமையா, இதில் வந்து காப்பிரைட்டில் வந்து 2 விஷயம் இருக்குது. சரிங்களா? ஒன்று வந்து யூடியூப் இல்லை அந்தந்த பிளாட்ஃபார்மே வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று இருக்குது, காப்பிரைட் கிளைம்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்ட்ரைக்கு தான் வந்து நீங்கள் ஆக்சுவலாக கவலைப்பட வேண்டிய விஷயம். எங்கள் சைடில் இருந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டோம். ஓகே. இதை வந்து ஆக்சுவலாக நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் சைன் பண்ணும்பொழுதே ஒரு அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அது நீங்கள் அதை வந்து நம்ம கோத்ரூ பண்ணுவோம். அதை நான் படிச்சு உங்களுக்கு எல்லாருமே காமிச்சிடுறேன். ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் எங்கள் சைடில் இருந்து நீங்கள் நேர்மையாகவும் எந்த விதத்துலையும் டிஸ்டார்ட் பண்ணாமல் ஆஸ் இட் இஸ் கண்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி ரீமிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டோம். இப்போ காப்பிரைட் கிளைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு மூவியோட பாட்டு எடுத்து யூஸ் பண்ணுறீங்க பேக்ரவுண்டுக்கு, அப்போ என்ன ஆகும்னா அவங்க வந்து காப்பிரைட் கிளைம் கொடுப்பாங்க. மீன்ஸ் மானிட்டைசேஷன் அவைலபிலிட்டி அவங்க சைட்லேருந்து இருக்காது. ஸோ நாங்கள் எங்கள் பக்கத்துலேருந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். வி வில் நாட் கிவ் யூ எனி காப்பிரைட் ஸ்ட்ரைக். இஃப் இட் இஸ்
aligned with the vision. நீங்க வந்து of course பகவானுக்கு எதிராவோ இல்ல கைலாசத்துக்கு எதிராவோ நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா then நம்மளோட லீகல் டீம் ஆட்டோமேட்டிக்கா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. பட் ஆனா பகவான் இந்த ஃபேர் யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கட்டாயமா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கிளைமோ எங்க சைட்ல இருந்து நாங்க கொடுக்க மாட்டோம். ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த ஆக்சுவலா வந்து யூடியூப்லாம் நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆட் ரெவென்யூ இருக்கும். மீன்ஸ் நீங்க வீடியோ ப்ளே பண்ண அதுல வர வியூஸ் வந்து என்னெல்லாம் உங்களுக்கு ஆட்ஸ் வருதோ அதுல இருந்து நீங்க சம்பாதிப்பீங்க. ஸோ இன்ஹெரண்ட் ஆட்ஸ் ஓகே. ஆனா நீங்க வந்து இப்போ கைலாசத்தோட யூடியூப் வீடியோவோ இல்லை கைலாசத்தோட பகவானோட வீடியோ யூஸ் பண்ணி வேற ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்க செப்பரேட்டா ப்ரொமோட் பண்ணக்கூடாது. இப்போ ரீசெண்டாக கூட நீங்க பார்த்துருப்பீங்க, நம்மளோட அஃபிஷியல் ஹேண்டில் நம்ம போட்டிருந்தோம். இந்த பகவான் வந்து இந்த டீடாக்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. அந்த டீடாக்ஸ் பத்தி பேசும்பொழுது இன்னொருத்தர் அவரோட சொந்த ப்ராடக்டை வந்து செல் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாரு. அது வந்து தவறு. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா then we will naturally file a claim against. ஸோ உங்களோட செப்பரேட்டான ஒரு தேர்ட் பார்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. பகவானோட கண்டென்ட் பகவானோட இது மட்டும் இல்லை, கைலாசத்துக்கே கைலாசத்தோட ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னன்னா நம்மளோட சொந்த ப்ராடக்ட்ஸே நம்ம செல் பண்றோம். நீங்க வந்து கைலாசத்தோட சேனல்ஸை யூஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் நீங்க தயாராகிடலாம். அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். அதோட ட்ரெயினிங்கும் நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வச்சீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸே நீங்க செல் பண்ணி அதுல யூ கேன் ஏர்ன் கமிஷன். அது வந்து நெக்ஸ்ட் லெவல். நான் உங்க எல்லாருக்குமே we will be sharing the details. இந்த ப்ரோக்ராம் எக்கானமி நீங்க ஆரம்பிச்ச உடனே you will start becoming eligible for that also. Okay, next can you say in English the last question about the types of animations that are allowed? Javo is asking. Yes, see, you can do any kind of animation. There is no problem. You can utilize the voice of Swamiji and you can animate, as long the animation or any content that you're doing is in integrity and not distorting the truths that Bhagavan is revealing to every one of us. It is permissible. You can utilize, you can be creative to utilize any kind of animation. There is no problem with that. Okay, next, அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே இந்த அஃபிஷியல் கம்யூனிகேஷனுக்காக உங்க எல்லாருக்குமே ஒரு வாட்ஸ்அப் சேனல் உங்க எல்லாருக்குமே லிங்க் நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப கைலாசத்துல இருந்தே பல இன்ஃபர்மேஷன் பல நியூஸ்லாம் வரும். மீன்ஸ் ஹாட் டாபிக், ஹாட் நியூஸ், இது எல்லாமே இது எல்லாத்துலயுமே வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணி இதுல நீங்க வீடியோ பண்ணீங்கன்னா இதுக்கான ப்ரையாரிட்டிஸ் உங்களுக்கு வந்து யூ ஹேவ் அ ஃப்ரீடம் டு சூஸ் எனி வீடியோ. நீங்க எந்த காலத்துல இருந்து எந்த வீடியோ வேணாலும் எடுத்து எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலயே வந்து கைலாசத்துல இருந்து நம்ம சைட்ல இருந்து நம்ம நியூஸ் கொடுப்போம். அந்த நியூஸை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி நீங்க அந்த பண்ணீங்கன்னா நேச்சுரலி அதுல வந்து we will be giving in more importance. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க சைட்ல இருந்து நாங்க ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணோம். எக்ஸாம்பிள் இதுவே வச்சுக்கோங்களேன். இப்போ சிவராத்திரி சத்சங்கங்கள் ஆரம்பிக்குது. ஸோ சிவராத்திரி சத்சங்கல் பத்தி நீங்க ஏதோ ஒரு வீடியோ பகவான் சொல்றதை பத்தி அது ஏதோ எடுத்து போடுறீங்க, அதுல இருந்து வியூஸ் வந்ததுன்னா நேச்சுரலி we will also be giving additional bonus priority for that. ஓகே, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்கு. சுகந்தன் சுகுமார் அப்படிங்கிறவங்க கேட்குறீங்க, சுவாமிஜி ட்ரைனிங்ஸ் 1 or 2 days மிஸ் பண்ணிட்டா நாங்கள் எப்படி ரிட்டர்ன் பார்க்கறது? ஓகே, ஸோ இந்த ட்ரைனிங்ஸ் எல்லாமே கூட வந்து ஜூம் ரெக்கார்டிங்ஸ் உங்கள் எல்லாருக்குமே கொடுக்கப்படும். ஆக்சுவலாக இதுக்கான ரெபாசிட்டரி இருக்கும் நம்மளோட போர்ட்டல் வழியாகவே. நீங்கள் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் போய் பார்க்கலாம். இதுக்கான எப்படி பண்ணுறது, இந்த வீடியோ எடிட்டிங், இது எல்லாமே நாங்கள் சின்ன சின்ன கிளிப்ஸாகவே உங்களுக்கு கட் பண்ணி நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இந்த ஹோல் மீட்டிங்ஸ் கூட அப்படியே கூட இருக்கும், நீங்கள் போய் எப்போ வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு. Next வந்து Java is asking, can we also translate? Yes, Java you can, or sorry if I'm not pronouncing it right, you can translate. நீங்க வந்து வேற மொழியில கூட நீங்க மொழிபெயர்த்து நீங்க இதே கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணலாம். பகவானோட பேச as I mentioned is you need to ensure that you are keeping the integrity of what Bhagavan is sharing. That is all it is. You can translate it and it is still eligible for the entire payment. ஓகே, கௌதம் வந்து கேட்குறீங்க பேமெண்ட் மெத்தட் எவ்ரி மந்த்தா சார்? they want to mention anything in description or I will upload without any mention. ஓகே, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். இப்போ பேமெண்ட் வந்து ஜென்ரலாக நம்ம எவ்ரி மந்த் தான் நம்ம பே அவுட்க்கு வச்சுருக்கோம். அதோட டேர்ம்ஸுமே நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். லெட் மீ ஷேர் வித் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. இப்போ ஒரு குவிக் டாக்குமெண்ட் உங்கள் எல்லாருக்குமே இப்போ நான் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ண போகிறேன். இந்த டாக்குமெண்ட் வந்து உங்க எல்லாருக்குமே கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்லைனில் ஒரு போர்ட்டல் இருக்குது. பிரேமியா மேரேஜ் வந்து நம்ம எல்லாருக்குமே
அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் ரன் த்ரூ பண்ணி காமிப்பார். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் என்ன அது அப்படிங்கிறதும் உங்கள் எல்லாருக்குமே நான் காமிச்சிடுறேன், படிச்சிடுறேன். ஸோ யூ கேன் ஹாவ் அ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இட். ஓகே, இந்த ப்ரோக்ராம் என்ன, இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூர் ஆல் ஏபிள் டு see the screen. நான் குவிக்காக லைன் பை லைனாக I'll just go through it and then I will also explain it. See, first and foremost, ownership of the material. இப்போ இது எல்லாமே வந்து இந்த ஹோல் கண்டென்ட் ஃபுல் எக்ஸ்க்ளூசிவ் பர்பச்சுவல் ஓனர்ஷிப் வந்து கைலாசத்தோடு தான், பகவானோடது தான். இது எல்லாத்துலேயுமே வந்து யூ கேன் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், கண்டென்ட் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இட் இஸ் நாட் ஓனர்ஷிப் ரைட்ஸ் கிடையாது. ஓகே, இது வந்து கைலாசத்தோடது, நீங்கள் எப்படி வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கைலாசத்து சார்பாக இதை எடிட் பண்ணி ரீமிக்ஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து அதே மாதிரி நன்கொடையுமே வந்து கைலாசத்து சார்பாக இருக்கிற நன்கொடை. இது வந்து ஆப்ளிகேஷன் கிடையாது, கைலாசத்துலேருந்து ஆப்ளிகேஷன் கிடையாது. இட்ஸ் அ கிராண்ட் தட் கைலாசா இஸ் கிவிங். ஒரு நன்கொடையாக கைலாசத்துலேருந்து நம்ம வழங்குறோம். அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் கண்டென்ட் நீங்கள் ரீபர்பஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த கண்டென்ட் வந்து கைலாசம் நம்ம சைட்ல இருந்து நம்ம எங்க வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். we will be the perpetual owners for it. நெக்ஸ்ட், இதோட எலிஜிபிலிட்டி என்ன? ஓகே, இதுல என்னன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி இது வந்து ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் சேனல்ஸ்க்காக பல பேர் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்களுக்காக நீங்க இதுக்கு முன்னாடி கைலாசத்தை பத்தியோ பகவானை பத்தியோ இல்ல ஹிந்து மதத்தை தவறான ஒரு லைட்ல இல்ல தவறா நீங்க பேசி இருந்து ஏதாவது ஒரு வீடியோ இருந்ததுன்னா நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ நீங்க அந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் போட்டிருந்தீங்கன்னா அதை எடுத்துட்டதுக்கு அப்புறம் இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க எலிஜிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி எனி டைம் நீங்க பகவான் பத்தின அவதூறான கருத்தோ கைலாசத்தை பத்தின அவதூறான கருத்தோ இல்ல ஹிந்து மதத்தை பத்தின அவதூறான கருத்தோ நீங்க ஏதாவது ஒரு டைம்ல நீங்க பப்ளிஷ் பண்ணீங்கன்னா இமீடியட்லி இதுல இருந்து இந்த ப்ரோக்ராம்ல இருந்து நீங்க டெர்மினேட் ஆயிடுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கண்டென்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து சுவாமிஜியோட மெசேஜஸ், சுவாமிஜி என்ன சொல்ல வராரு என்ன சொல்றாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, டெஃபமேட்டரி சென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நேமிங், இப்போ பகவானை எப்படி அட்ரஸ் பண்றது அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். பல பேர் நம்ம வந்து நித்யானந்தா இல்ல பரமஹம்ச நித்யானந்தா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்றோம். அஃபிஷியலான தமிழ்ல வந்து நீங்க யூஸ் பண்றீங்கன்னா பகவான் நித்யானந்தர். இப்போ நீங்க எங்க வந்து பகவான் இப்போ டெஸ்கிரிப்ஷன்லயும் சரி இல்லை டைட்டில்லையும் சரி நீங்கள் பகவானோட பேர் யூஸ் பண்ணோன்னா பகவான் நித்யானந்தர் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயுமே வெறும் நித்யானந்தா இல்லை நித்தி இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. இங்கிலீஷில் யூஸ் பண்ணும்பொழுது எஸ்பிஹெச் நித்யானந்த பரமசிவம் ஆர் த எஸ்பிஹெச் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆட்ரிபியூஷன் ரிக்வயர்மெண்ட், இப்போ நீங்கள் வந்து உங்களோட டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல, ஸோ உங்களோட டெஸ்கிரிப்ஷனில் ஆட் ஸ்ரீ நித்யானந்தா, இது ஆக்சுவலாக இந்த ஆட் ஸ்ரீ நித்யானந்தா தான் வந்து நம்மளோட எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸோடையும் அந்த ஹேண்டில் இதுதான். ஸோ youtube.com/srinithyanandana அது வந்து நம்மளோட அஃபிஷியல் ஹேண்டில். அதுதான் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமுக்கு எல்லாத்துக்குமே இதுதான். ஸோ நீங்கள் எங்கே யூஸ் பண்ணாலுமே நம்மளோட அஃபிஷியல் ஹேண்டிலை வந்து டேக் பண்ணிடுங்க, இந்த மாதிரி சுவாமிஜியோட ஹேண்டில்ஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட், பார்ட்டிசிபேஷன் ஃப்ரேம் ஒர்க், கிரியேட்டர் அட்டானமி, இதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டு, லாங் ஃபார்ம் கண்டென்ட்டு, கமெண்ட்ரி இல்லை ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் ஃபார்மேட் பண்ணுறது, டிரான்ஸ்லேட் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த மினிமம் டெலிவரபிளும் இல்லை, மினிமம் ரிக்குவயர்மெண்ட் இல்லை. இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிலேஷன்ஷிப் மீன்ஸ் மாதத்துக்கு நீங்கள் இத்தனை வீடியோ போடணும் அந்த மாதிரிலாம் எந்த கட்டாயமும் இல்லை. நீங்கள் எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், எவ்வளோ வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எந்த லிமிடேஷனுமே கிடையாது. நீங்கள் ஒரு மாதத்துல நீங்கள் 1 போடலாம், ஒரு மாதத்துல நீங்கள் 100 போடலாம், அது உங்கள் விருப்பம். ஓகே, நெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட். ஸோ இப்போ நம்ம இந்த மீட்டிங் வச்சிருக்கோம் பாருங்க, நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் இந்த மாதிரி தொடர் மீட்டிங்ஸ் நம்ம வச்சிருப்போம் இந்த ஓரியன்டேஷன் ரன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி எவ்ரிடே 6 to 8 இந்த ட்ரைனிங்கே நடக்கும் எல்லாருக்குமே. ஸோ இந்த பீரியடில் இந்த ஆன்போர்டிங் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி ஏதாவது அப்டேட்ஸ் புது அப்டேட்ஸ் வரும்பொழுது இந்த மீட்டிங்ஸில் நம்ம பகிர்ந்துப்போம். அதே மாதிரி அஃபிஷியலாக இமெயிலும் உங்களுக்கு அனுப்பப்படும். அந்த சோஷியல் மீடியா ஹேண்டில், நம்மளுக்கான சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸும் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம், அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனல்லையும் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. அந்த என்ன மிஸ் பண்ணிக்கிற என்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்து அலைன் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சப்மிஷன். இப்போ எப்போதுலேருந்து இந்த ப்ரோக்ராமை ஆரம்பிக்கலாம்
நான் வந்து இப்போ வரைக்கும் ஏற்கனவே வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், பல வருஷமாக நான் பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ்லாம் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து February 1st, அதாவது பகவான் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து தான் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும் அதை. இப்போ February 1 லாஸ்ட் இன்னைக்கு February 6. ஸோ லாஸ்ட் 5 நாளாக நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கண்டென்ட்டை நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். ஒரு மாதத்துக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 பகவானை பற்றின ஒரு வீடியோ நீங்கள் பப்ளிஷ் பண்ணீங்கன்னா 30 நீங்கள் அதை சப்மிட் பண்ணணும். அது 30 நாளுக்கு மேலே ஓல்டான வீடியோவாக இருந்ததுன்னா அதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஓகே, ஸோ யூ நீட் டு என்ஷூர் தட் யூ ஆர் சப்மிட்டிங் அ வீடியோ வித்தின் 1 month ஆஃப் இட்ஸ் பப்ளிகேஷன். இந்த 1 month பீரியட் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடியோ இன்னைக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நாளைக்கு அப்புறம் மீன்ஸ் அந்த 10 நாளுக்கு ஓடும் ரேஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் 11வது நாள் நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் கேன் சப்மிட் இட். ஸோ அந்த 30 day விண்டோ வந்து இந்த க்ரோத் நீங்கள் டிசைட் பண்ணி எவ்வளோக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களை பொறுத்து இருக்கு. ஓகே, ஸோ அதுதான் வந்து February 1 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். February 1 ஆரம்பிச்சு நீங்கள் 1 monthக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் விருப்பம், நீங்கள் நாளைக்கே சப்மிட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னையிலேருந்து 30 நாளுக்கு அப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுனால சப்மிட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி வியூ கவுண்ட் எடுத்துக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டைம் ஃபார்மில் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டைம் என்ன ஃபார்மில் என்ன ரெக்கார்ட் ஆகிருக்கோ அதுதான் வந்து ஃபைனல் நம்பராக நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி டூப்ளிகேட் லிங்க்கை வந்து நீங்கள் சப்மிட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்கள் ஒரு வீடியோட லிங்க் சப்மிட் பண்ணிவிட்டு நாளானிக்கு மறுபடியும் அதே வீடியோ லிங்க் சப்மிட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ரிஜெக்ட் ஆகிடும். இது ஆக்சுவலாக வந்து என்டையர்லி ஏஐ பேஸ்டு, லேட்டஸ்ட் ஏஐ டெக்னாலஜி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பகவான் வந்து நித்யானந்தரை கேளுங்கள், ஆஸ் நித்யானந்தா அப்படிங்கிற ஏஐ செயலி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட என்டையர் சொந்தமான இன்பில்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஹோல் திங் இஸ் ரன் பை ஏஐ இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிவிட்டு இட் வில் ரிஜெக்ட். ஃபஸ்ட்டு என்ன ரெக்கக்னைஸ் ஆயிருக்கோ அதுதான் வந்து லாட்ஜ் ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நேச்சர் ஆஃப் காம்பன்சேஷன். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை கைலாசத்துலேருந்து ஒரு ப்ராமிஸோ கேரண்டியோ கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் கிடையாது பேமெண்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து கைலாசத்தோட சார்பாக நன்கொடையா பகவான் நம்ம எல்லாருக்குமே கொடுக்குறாரு. இது வந்து வாலண்டரி மானிட்டரி சப்போர்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, இதுக்கான இண்டிகேட்டிவ் ரெஃபரன்சஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட். இப்போ ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு கைட்லைன். இதுக்கு மேலேயும் இருக்கலாம், இது கம்மியாகவும் இருக்கலாம். ஒரு ஜென்ரலான கைட்லைன் வேல்யூக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட், இந்த ரீல் கண்டென்ட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா 1000 ரூபாய், 1 million வியூஸ்க்கு 1000 ரூபாய். அதே மாதிரி லாங் கண்டென்ட் மீன்ஸ் 90 செகண்ட்ஸ்க்கு மேலே இருக்கிற எல்லாமே வந்து 2000 ரூபாய் வந்து 1 million வியூஸ்க்கு. ஸோ இது வந்து ஒரு இண்டிகேட்டிவ் கண்டென்ட்டாக நம்ம வச்சிருக்கோம். நீங்கள் சப்மிட் பண்ணும்போது யூ கேன் ஆல்சோ சப்மிட் வாட் உங்களோட ஓன் சேனல்ஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகே, ஒன்ஸ் அகெயின் இது வந்து நான் பைண்டிங், நான் என்ஃபோர்ஸபிள், எந்த டைம் வேணாலும் மாடிஃபை பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் லோக்கல் டாக்ஸஸ் அதெல்லாமே நீங்கள் லோக்கலாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்க வேண்டியது விஷயம். அதில் வந்து கைலாசா இட் வில் நாட் கெட் இன்வால்வ். அண்ட் எனி டைம் டெர்மினேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு டைமில் நம்ம கைலாசத் சார்பாக ஏதோ ஒரு இடத்துல மிஸ் அலைன்மெண்ட் இருக்குது, இல்லை ஃப்ராடுலன்ஸ் இருக்குது, இல்லை we feel that it is not going in the right direction, we can terminate the entire class at any given point in time. அதே மாதிரி நீங்கள் ஆர்டிஃபிஷியல் என்கேஜ்மெண்ட் அப்படின்னா இந்த பாட்ஸ் யூஸ் பண்ணுறது, மேனிப்புலேட் பண்ணுறது, இல்லை கிளிக் ஃபார்ம் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற டிடெக்ஷன் வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட ப்ரோக்ராம் நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம்லேருந்து எலிஜிபிலிட்டி நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி வேற யாராவது நம்மளோட கைலாசத்தோட கண்டென்ட்டை யூஸ் பண்ணி அந்த டைமில் வேற ஏதோ ஒரு ஆடை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, வேற ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா தென் தட் ஆல்சோ வில் பி ஃபிளாக்ட் அப் அண்ட் யூ வில் பி டெர்மினேட்டட். அண்ட் கைலாசத்தை பற்றியோ சனாதன தர்மத்தை பற்றியோ எதிரான கருத்துக்கள் பரப்புனீங்கன்னா நேச்சுரலி அகேன் தட் இஸ் ஆல்சோ வயலேஷன். நெக்ஸ்ட் இப்போ லீகல் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட், இப்போ எதுவுமே வந்து இது ஒரு ஃபினான்ஷியல் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ஏஜென்சி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு லீகலான கான்ட்ராக்டும் இது கிடையாது. இது வந்து டோட்டலி வாலண்டரி ரன் ப்ரோக்ராம். கைலாசத்திலிருந்து நன்கொடையாக நாங்கள் வழங்குறோம். பகவான் வந்து இதை கைலாசத்திலேருந்து நன்கொடையாக நம்ம வழங்குறோம். அதே மாதிரி கைலாசத்தோட சேனலே நீங்கள் நடத்துறீங்க மீன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க முழுக்க வெறும் சுவாமிஜியோட வீடியோவாகவே நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கிளியராக போடுறீங்க இது வந்து நீங்கள் உங்கள் ஃபேன் பேஜாக நீங்கள் நடத்துறீங்க, இல்லை டிவோட்டி ரன் சேனலாக நீங்கள் நடத்துறீங்க. அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு சுவாமிஜியோட அஃபிஷியல் ஹேண்டில் @ஸ்ரீ நித்யானந்தாவை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க
அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஹோல் டைமில் நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் ரெக்கக்னிஷனும் அவார்ட்ஸும் சேர்ந்து நம்ம சைட்ல இருந்து நம்ம வழங்க ஆரம்பிக்கிறோம். இன்ஃபேக்ட் பல பேருக்கு நம்ம ஏற்கனவே வழங்கியிருக்கோம். யாரெல்லாம் இதை சின்சியாரிட்டியோட நீங்கள் சேர்த்து பண்ணுறீங்களோ, பகவானோட ஆசீர்வாதத்தோட உங்களுக்கான பரிசு, அவார்ட்ஸ் இதெல்லாமே கூட வழங்கப்படும். அண்ட் இது வந்து ஒரு ஜெனரிக்கான ஒரு ஒரு பேசிக் கைட்லைன்ஸ் நம்ம எல்லாருக்குமே இந்த ஹோல் ப்ரோக்ராம் பற்றி என்ன இருக்குது, இதோட டேர்ம்ஸ் என்னது, கண்டிஷன்ஸ் என்னது அப்படின்ட்டு. ஸோ இன்னும் சில பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. வாட் இஃப் த சேனல் இஸ் நாட் கெட்டிங் மானிட்டைஸ்ட் சேயிங் ரீயூஸ்டு கண்டென்ட்? சுஜிஜயனையா, யூ கேன் ஸ்டில் சப்மிட் இட். நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு, இஃப் இட் இஸ் அ ப்ராப்பர்லி கம்ப்ளைண்ட் வீடியோ, நாங்கள் எங்கள் சைட்லேருந்து வி வில் ஸ்டில் மானிட்டைஸ் இட். We will still give you the money that is needed. It is case by case, but okay. Next வந்து நட்ராஜன் வந்து கேட்குறாரு, can we do Facebook ads for the products? How to get funds for running paid ads because ads needs money? Sorry to ask, it was not about getting money. Propose is only doubt. No problem. See, நீங்கள் வந்து inbuilt ads run பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. For example, Facebook வந்து inbuilt ads உங்களுக்கு கொடுக்குது. அந்த ஆட்ஸை நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அது வந்து நிஜமான வியூவர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறது. ஆனால் இந்த தேர்ட் பார்ட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெறும் பாட்ஸ்னாலே வியூஸ் ஏறும். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வியூஸ் மட்டும் இருக்கும், லைக்ஸ் மட்டும் இருக்கும், எந்த கமெண்ட்டுமே இருக்காது. இந்த மாதிரி பல பல விஷயங்கள் இருக்கு. ஸோ ஏஐ வந்து அதை டிடெக்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஆட்ஸை வந்து நீங்கள் ரன் பண்ணக்கூடாது. இன்டர்னலாக ஒரிஜினல் ஆட்ஸ் யூ கேன் ரன், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து சௌமியாமா கேட்குறீங்க, ஆல் சோஷியல் நெட்வொர்க் சைட்ஸ் யூஸ் பண்ணலாமா கண்டென்ட்? எஸ், எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப், எல்லா விதமான சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே கண்ணன் கேட்குறீங்க, எவ்ரி வீடியோ வி சப்மிட் ஒரு ஒன்லி ஒன் டைம் வி சப்மிட்? நீங்கள் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆக்சுவலாக மல்டிபிள் வீடியோஸ் ஒரே டைம்லையும் சப்மிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு வாரத்தில் வந்து நீங்கள் ஒரு 10 வீடியோ நீங்கள் பப்ளிஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா அந்த 10 வீடியோட லிங்க் ஒரே டைமில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அந்த ஃபார்ம் அப்படி தான் இருக்குது. அதுவுமே நாங்கள் கோத்ரூ பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லா வீடியோவும் ஒரே டைம்லையும் சப்மிட் பண்ணலாம், இல்லை ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொருத்தருங்க கேட்குற கேள்வி இருக்குது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 பேரில் 10 டிஃப்ரெண்ட் சேனல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், நித்யானந்தா ஷார்ட்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த நித்யானந்தா ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்க, ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி பல வச்சுருக்கீங்க. இப்போ ஒவ்வொன்றுத்துலையுமே லெட்ஸே ஒவ்வொரு வீடியோ, அதே வீடியோ நீங்கள் 3 இடத்துலையும் பப்ளிஷ் பண்ணுறீங்க, அந்த 3 இடத்துலையும் 1 மில்லியன் வியூஸ் ஓடி இருக்குன்னா அந்த 3மே நீங்கள் இண்டிவிஜுவலாக சப்மிட் பண்ணிவிட்டு 3த்துக்குமே உங்களுக்கு மானிட்டரி காம்பன்சேஷன் கொடுக்கப்படும். ஸோ ஒரே வீடியோ 3 ஹேண்டில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணாலும் அது 3ஆக தான் கருதப்படும். அதே மாதிரி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 2 சேனல் வச்சுருக்கீங்க, நித்யானந்தா ஷார்ட்ஸ்ன்னு வச்சுருக்கீங்க, அதே மாதிரி லெட்ஸே நித்யானந்தா வைப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் இதே வீடியோ நீங்கள் 6 தடவை நீங்கள் போட்டிருந்தீங்கனாலும் அதே வீடியோவுக்கு யூ வில் ஸ்டில் கெட் த மானிட்டரி பெனிஃபிட். கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை ஹேண்டில் வேணாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம், எத்தனை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 10 சேனல் திறந்து 10 சேனல்லையும் நீங்கள் கண்டென்ட் யூஸ் பண்ணி 10லையும் வைரல் ஆச்சுன்னா கிரேட், எந்த பிரச்சனையும் கிடையாது நம்மளுக்கு. என்னன்னா நீங்கள் அதே சேனல் இருக்கிற அதே லிங்கை மறுபடியும் சப்மிட் தான் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக ஃபிளாக் ஆகிடும். ஆனால் நீங்கள் 10 சேனல் கிரியேட் 10 பிளாட்ஃபார்மில் 10 வீடியோ, அதே வீடியோ நீங்கள் 10 தடவை போட்டு அதுலேயே வியூஸ் ஏறிச்சுன்னா நோ ப்ராப்ளம், வி டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம். As long as it is individual, as long as the content gains views, it is straightforward and open. So you can manage 100 videos, 100 channels, and you can make money. We are completely open to it. Okay, next. Okay, registration எப்படி பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. அது நான் நெக்ஸ்ட் கோ த்ரூ பண்றேன், உங்க எல்லாருக்குமே நான் ஷேர் பண்றேன். ஓகே, அதே மாதிரி இந்த பே அவுட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது சில பேர் கேட்குறீங்க. மீன்ஸ் மந்த்லியா நம்மளுக்கு வழங்கப்படுமா அப்படின்ட்டு. இந்த ஜென்ரலாக இந்த பே அவுட்ஸ் வந்து இப்போ நீங்கள் உங்களோட டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு காமிக்கும் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இதை வந்து ஒரு சர்டன் கேப்புக்கு அப்புறம் வி வில் பி ரிலீசிங் இட் ஃபார் யூ. இதோட த்ரெஷ்ஹோல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி பிக்கப்
பிக்கப் ஆகி போகுது அப்படிங்கறத பேஸ் பண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணணுமா இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணணுமா இல்ல லெட்ஸ் சே பரபா நீங்க earn பண்ணா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் பண்ணுவோமா? ஸோ இந்த டெசிஷன்ஸ் எல்லாமே நீங்க நம்ம இந்த ப்ரோக்ராம் ரோல் அவுட் பண்ணி ப்ரோக்ராம் எப்படி நடக்குதுங்கிறத பேஸ் பண்ணி தென் வி வில் பி காம்பன்சேட்டிங். ஆனா உங்களுக்கு நீங்க எவ்வளவு earn பண்றீங்க அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட் இண்டிகேஷன் உங்களோட பிளாட்ஃபார்ம்ல கொடுக்கப்படும். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? எனி அதர் क्वेश्चंस யூ guys have so far you can ask. ஓகே, சௌமியமா கேக்குறீங்க 1000 வியூஸ் வரதே கஷ்டமா இருக்கு, could you guide views and subscriber growth? ஓகே, இது வந்து ஒரு குவிக் क्वेश्चन. ஆக்சுவலா நீங்க லிட்டரலா பகவானோட எந்த கண்டென்ட் நீங்க எடுத்து 0 வியூஸ்ல இருந்து இன்னைக்கு நீங்க ஆக்சுவலா ஆரம்பிச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கூட ஸ்டாண்டர்டா யூ வில் கெட் 1000 வியூஸ். 0 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து நீங்க பண்ணீங்கன்னா கூட யூடியூப்ல எடுத்து போட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூ வில் கெட் 1000 வியூஸ். எஸ்பெஷலா இப்போ லைவ் சத்சங் நடக்குது. இந்த லைவ்ல இருந்தே நாங்க கட் பண்ணி உங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட அஃபிஷியல் ஹேண்டில்ஸ் இருக்கு. நீங்க நம்மளோட சுவாமிஜியோட கைலாயத்தின் பகவான் நித்யானந்தர், இது வந்து தமிழ் ஹேண்டில். அதே மாதிரி இங்கிலீஷ் ஹேண்டில்ஸ் இருக்கு, SPH நித்யானந்தா பரமசிவம் அப்படின்ட்டு. ஸோ இந்த அஃபிஷியல் ஹேண்டில்ஸ்ல இருந்து நீங்க எடுத்து நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைம்ல உங்களுக்கு நாங்களும் என்ன பண்ணுவோம்னா கூகுள் டிரைவ் ஆக்சஸும் நாங்கள் கொடுப்போம். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஒரிஜினல் கிளிப்ஸுமே நீங்கள் அதிலிருந்து டவுன்லோட் பண்ணி டைரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடிட்டடான கண்டென்ட்டுமே நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எடிட் பண்ணி போடணுங்கிற அவசியம் கூட இல்லை. அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட we don't have a problem. ஓகே, ஸோ we will provide as much as possible. எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் நாங்கள் உங்களுக்கு வழங்குறோம். ஓகே, இது எல்லாமே நாங்கள் ஃபேஸஸாக உங்களுக்கு ரோல் அவுட் பண்ணுறோம். அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரோல் அவுட் பண்ணுறோம். ஸோ கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் இந்த வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் எல்லாருமே லாகின் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் தான் மெயின் கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இமெயில் நாங்கள் அனுப்புகிறோம், பட் ஈஸி வாட்ஸ்அப் சேனல். ஸோ யூ கீப் கெட்டிங் ஆல் தீஸ் கம்யூனிகேஷன்ஸ். அதிலே உங்களுக்கான லிங்க்கு அது எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். ஓகே, எஸ், ஐ திங்க் பிரேமியா மரஜ் யூ கேன் டேக் ஓவர். நீங்கள் இதுக்கு மேலே யூ கேன் டேக் ஓவர் அண்ட் யூ கேன் ஷோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் வழங்கலாம். இப்போ நானும் இந்த மாதிரி வில் பி ஹேவிங் செஷன்ஸ், தொடர்ந்து வில் பி ஹேவிங் செஷன்ஸ். நான் வந்து சொன்ன மாதிரி நம்மளோட என்டையர் இந்தியா ஆப்ரேஷன்ஸ் என்டையராக நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். பிரேமியா மரஜ் வந்து நம்மளோட டிஜிட்டல் விங்கை ஹெட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா நம்மளோட என்டையர் சோஷியல் மீடியா ஆப்ரேஷன்ஸ் அண்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான என்டையர் விங் பிரேமியா மரஜ் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. So we both will be point of communication for every one of you. Okay, yes, go ahead, Maharaj. Thank you. Thank you, Sundesh Maharaj. Yes. Nityanam, am I audible, Nityanam? நான் பேசுறது கேக்குதா எல்லாத்துக்கும்? Okay, just let me connect. Okay, yes, thank you. Okay, நான் one more question கேட்டிருந்தீங்க. ஓகே, what is the question? இன்ஸ்டாகிராம்ல ஓகே அஃபிஷியலி ஓகே இன்ஸ்டாகிராம் பேமெண்ட் தராது. How you guys going to manage that? Okay. I think சுந்தரேஷ் மகாராஜ் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த மொத்த ப்ரோக்ராமே வந்து வியூ பேசிஸில் மீன்ஸ் என்ன வியூ கவுண்ட் பேசிஸில் இருக்கிறதுனால இட் கேன் பி எனி பிளாட்ஃபார்ம். நீங்கள் லிங்க்டின்ல போட்டாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் போட்டாலும் சரி. அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன்ஸ்டாகிராமில் அஃபிஷியலாக ஆட்ஸ் பேஸ் பண்ணி யாரும் பேமெண்ட் வாங்குறதில்ல. மோஸ்ட்லி இந்தியாவுக்கு அந்த ப்ரோக்ராம் இன்னும் வரக்கூட இல்லை. ஸோ வி நோ தட், அது தெரிஞ்சுதான் இது வந்து வியூ பேசிஸில் கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் வியூ பேசுறது இஸ் அ பேப்பர் வியூ, அவ்வளோதான். ஜஸ்ட் இட்ஸ் அ கான்ட்ரிபியூஷன் பேஸ்ட் ஆன் த வியூஸ். தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆன்சர். இன்னொருத்தர் வந்து ஆக்சுவலி கேட்டிருந்தாங்க, அம்மா மீன்ஸ் மகாராஜ் புது அக்கௌண்ட்டு எப்படி ரீச் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுங்கிறதுக்காகவே சும்மா ஒரு ட்ரையல் ரன்னுங்கிறதுக்காக என்ன பண்ணோன்னா வந்து லிட்ரலாக 0 ஃபாலோவர்ஸ், 0 அக்கௌண்ட், லிட்ரலாக எதுவுமே நாங்கள் பண்ணலை. ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி 2 வாரம் தான் ஆகுது. ஓகேங்களா? நாங்கள் அந்த வீடியோ போட்டு 2 வாரம் ஆகுது. 17,000 வியூஸ் போயிருக்கு அந்த வியூஸுக்கு, அந்த சேனலுக்கு. 41 ஃபாலோவர்ஸ் கேம். We'll just literally start from the scratch 0. Just to show you everyone, maybe I can just share this. ஏன்னா இந்த சேனல் தான் நான் வந்து we want to keep this as an support channel as well. ஏன்னா இப்போ வந்து நம்ம உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கேள்விகள் இருக்கும். பேமெண்ட் இஷ்யூ ஆகட்டும், லாகின் இஷ்யூ ஆகட்டும், இந்த எல்லாத்துக்குமே உங்களுக்கு எதனா கேள்விகள் வந்து இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் மூலிமா we want to handle it. So I just paste the link in the chat. So all of you can இந்த ஒரு சேனல், இந்த சேனல் வந்து
just exclusive for all your doubts. உங்களுக்கு லாகின் இஷ்யூஸ், அஃப்கோர்ஸ் இந்த முக்காவாசி நேரம் வந்து நம்ம இதுலயே நம்ம கன்வே பண்ணிடுவோம். இந்த ஜூம் மீட்டிங்லேயே we will cover everything. This is just to show you all that this is a one video we have posted. It's an old video, and just to show that, okay, yes, this is how the content works. ஓகேங்களா? So that is one thing. And okay, so one more நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. Okay, I'll quickly walk you through the creator portal for everyone. I am pasting the creator portal link as well. Maybe I request the tech team also to share post for everyone. Oh, நான் இருக்கோ பர்சனலாக மிஸ்டனா? ஓகே, சாரி, அந்த லிங்க் யாருக்கு நான் இதாக போடல. ஓகே, ஸோ ஐம் பேஸ்டிங் த லிங்க் ஃபார் த கிரியேட்டர் போர்ட்டல் லிங்க். ஸோ இங்கே தான், இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணணும், ப்ளஸ் உங்களோட இந்த லிங்க்ஸ் சப்மிட் பண்ணணும். எல்லாமே இதில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட அஃபிஷியல் இந்த மொத்த டீட்டெயில்ஸு. ஓகே, ஐம் ஜஸ்ட் கெட்டிங் ஒன் மோர் ஃபியூ மோர் மெசேஜஸ் அஸ் வெல். ஸோ நீங்கள் எல்லாம் கேட்குற கேள்விக்கு ஓகே, ஐ திங்க் நான் மகாராஜ் ஹவ் ஆன்சர்டு ப்ரீவியஸ்லி ஆல்சோ. ஓகே, ஸோ அந்த லிங்க் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் வந்து யூ ஆல் ஹேவ் டு சப்மிட் யுவர் திஸ் திங். ஐ குவிக்லி வாக் யூ த்ரூ. நான் உங்களுக்கு டக்குன்னு வாக் த்ரூ பண்ணிடுறேன். ஏன்னா வந்து நம்ம அடுத்த 15 நிமிஷத்தில் பகவான் வந்து சத்சங் வர போகிறாரு. ஸோ ஐ வில் நாட் டேக் மச் ஆஃப் டைம். எஸ். ஸோ கிரியேட்டர் portfolio, yes, I was able to share my screen. Okay, so this is the Kailasa's digital portfolio, like portal, like for everyone to submit your questions, or not submit the questions, sorry, for all your contents. ஓகேங்களா? So it is a general dashboard. இங்க வந்து மகாராஜ் சொன்ன மாதிரி வந்து இங்க தான் உங்களோட ஆக்டிவ் ஏர்னிங்ஸ், நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கீங்க, ஓகேங்களா, அது எவ்வளோ பேமெண்ட் ஆயிருக்கு, எவ்வளோ பெண்டிங் பேமெண்ட் இருக்கு. ஸோ இந்த கேப் வந்து யூ ஆல் ரிசீவ் சூன். இந்த எவ்வளோ கேப்பில் வந்து இங்கே பண்ண முடியும்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் சீக்கிரமாக. ஓகே, நான் எங்கெங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணும் அப்படிங்கிற கேள்விக்கு எஸ், திஸ் இஸ் வேர் ஆல் ஆஃப் யூ ஹேவ் டு சப்மிட் யுவர் டீட்டெயில்ஸ். நீங்கள் ஜஸ்ட் டைரெக்டாக இ-சிட்டிசன் லாகின் வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக போய் லாகின் பண்ணிடலாம். The pre-approval is there, but we will approve all of that. We will go through the KYC documents, everything, and we'll approve that. Just என்னன்னா வந்து இந்த சேனல் இது நீங்க தான் அதுக்கு என்ன சொல்றது ஓனர், இதுக்கு நீங்க தான் மேனேஜ் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் நாங்கள் வெரிஃபை பண்ணோம். ப்ளஸ் அந்த ஒரு வெரிஃபிகேஷன் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இது வந்து மெயினாக புது சேனல் கிரியேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கைலாசத்தை பற்றியோ இல்லை பகவானை பற்றியோ இல்லை சனாதன ஹிந்து தர்மத்தை பற்றியோ எந்த ஒரு தவறான கருத்துக்களை பேஸ் பண்ணி எந்த வீடியோ அதில் இருக்கக்கூடாது. ஸோ அதை நாங்கள் வந்து செக் பண்ணிட்டு வில் அப்ரூவ் தட். அஃப்கோர்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட்லி வி ஆர் கிவன் டு ஏஐ. ஸோ ஏஐ தான் வந்து டிரெக்ட் பண்ண போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வில் ஆல் கெட் த அப்ரூவல், ஃபைனல் அப்ரூவல் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ இது திஸ் இஸ் வேர் வி ஆல் எவ்ரி ஒன் டு சப்மிட் யுவர் பர்சனல் டீட்டெயில்ஸ். உங்கள் எல்லாத்தோட டீட்டெயில்ஸுமே வந்து இதில் வந்து சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறோம். ஸோ யூ ஆல் கெட் லைக் டீட்டெயில்ஸ் ஃபார் ஜிஎஸ்டி, மேபி லைக் பெரிய பெரிய கம்பெனி கிரியேட்டர்ஸ் கம்பெனிஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே போடுங்க. ஸோ வில் அஃபிஷியலி ஜென்ரேட் த நோட் as well ஃபார் யூ. இங்கே தான் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் வந்து ஜிபே கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் வில் இன்க்ளூட் தட். ஸோ தீஸ் ஆர் த பிளேசஸ் வேர் யூ ஆல் ஹாவ் டு. ஓகே, கொஷின்ஸ் மேலே கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே, காட் இட். Okay, got it. Okay, we are giving, okay, couple of people have asked, okay, where we can get the details. Okay, we have given them the WhatsApp channel called link. Okay, உங்க எல்லாத்தோட கேள்விக்கும் வாட்ஸ்அப் லிங்கையும் கொடுத்தாச்சு. Okay, I have many have asked for the WhatsApp link. நம்மளோட டைரக்ட் எவ்ரி ஒன் சாட்லேயே இருக்கு. ஓகே, ஒன் மோர் கொஷின்ஸ் வந்து okay, so where we get the details of about the everyday sessions, all of that. Okay, so இந்த அதுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நம்ம கொடுத்துருக்கோம்.
ஸோ ஃபார் தட் ரீசன் ஒன்லி திஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இஸ் தட் இட்ஸ் அ ஒன் வே கம்யூனிகேஷன் ஃபார் எவ்ரி உங்களுக்கு தேவையான எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட்ஸு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸு அது எல்லாமே இந்த ப்ரோக்ராம் நடந்துடும். உங்களுக்கு மேஜரான கேள்விகள் அது எல்லாத்தையுமே வந்து இந்த மீட்டிங் டெய்லி நடத்த போகிறோம். அடுத்த ஒரு 15 நாள் கண்டினியூஸாக நடக்க போகுது இந்த ப்ரோக்ராம், ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். அண்ட் இன் திஸ் ப்ரோக்ராம் வி ஆல்சோ கிவ் யூ ட்ரைனிங் ஆல்சோ. நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, வந்து புது சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க நிறைய பேர். எப்படி சேனல்ஸ் சப்ஸ்கிரைபர் க்ரோ பண்ணுறது, எப்படி ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுறது, டேக்ஸ் யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்துக்கான ட்ரைனிங் வந்து நாங்களே கொடுத்துட்றோம். ஸோ அது வந்து இந்த டெய்லி வந்து 6 மணிக்கு இதே ப்ரோக்ராம் இங்கே நடக்க போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஷின் வந்து நீங்கள் எல்லாரும் கேட்டிருக்கிறது, இந்த இது ஓப்பன் இமீடியட்டாக. ஓகே, எஸ், திஸ் போர்ட்டல் இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். எஸ், இப்போ நான் கொடுத்துருக்க லிங்க் ecitizen.media. We have opened it for everyone. I'll just paste the link once again in the chat. Through this, everyone can submit your details. So for pre-approval will be there. Okay. Yeah. So this is the WhatsApp link we have posted in the chat as well. ஸோ இந்த டைரக்ட் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ், தேங்க்யூ. ஓகே, மற்ற கேள்விகள். சுவாமிஜி எப்போ லைவ் வரப்போறாரு? ஓகே, எஸ், we are just 13 minutes away. இன்னும் 11 நிமிஷத்தில் வந்து பகவான் வந்து லைவ் வர போறாரு. சிவராத்திரி சத்சங்கம் ஆரம்பிக்க போகுது. ஸோ கேன் வி யூஸ் திஸ் கண்டென்ட் ஃப்ரம் அதுதான் திருப்பி ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம். நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல இருந்து, நம்மளோட கைலாசத்தோட மெயின் அஃபீஷியல் சேனல்ல இருந்து நீங்க எந்த வீடியோ எடுத்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கைலாசன் சார்பில் எந்த காப்பி ஸ்ட்ரைக்கும் கொடுக்க மாட்டோம். ஓகே, இன்ஸ்டாகிராம் ஆல்சோ எஸ், இட்ஸ் ஃபார் எவ்ரி சேனல்ஸ். மீட்டிங் வேற டைம்ல வைக்க முடியுமா? வைக்க முடியுமா? இது வந்து குளோபல் சௌமியமா இந்த குளோபல் டைம் ஜோன் பேஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஏன்னா வந்து பகவான் வந்து 8 மணிக்கு இந்திய ஸ்டாண்ட் டைம்ல வந்து லைவ் வர போறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 2 மணி நேரம் ட்ரைனிங் செஷன் வைக்கிறோம். அதுக்காக தான் அந்த குளோபலா எல்லாத்துக்காகவும் ஒரு கம்ஃபர்டபுளான டைம் வைக்கணுங்கிறதுக்காக அந்த டைம் வச்சிருக்கோம். மோஸ்ட்லி வந்து இப்போ நீங்க எல்லாருமே ஆஃபீஸ் முடிச்சுட்டு 5 o'clockலாம் ஆஃபீஸ் முடிச்சு வந்துருவீங்க. ஸோ அதனால 6 PM இருந்து வச்சிருக்கோம். பேஸ்ட் ஆன் தட் கம்ஃபர்ட் ஒன்லி வி ஆல்சோ ஹவ் பிளான்ட் திஸ் செஷன். ஓகே, அதை தவிர வேற கேள்விகள்? ஓகே, ஓகே, இந்த லிங்க் உடனே எடுத்து, ஓகே, ஜஸ்ட் ஃபார் டுமாரோ டு வேர் டு ஜாயின் ஆல் ஆஃப் தட். ஓகே, அது ஜஸ்ட் ஒன்ஸ் அகைன் இந்த சாட்ல போட்டிருக்க லிங்கை எடுத்துக்கங்க. 2 லிங்க் தான் உங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இமீடியட்டா உங்களை எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றதுக்காக 2 லிங்க் தான் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து இந்த கிரியேட்டர் போர்ட்டலில் லாகின் பண்ணுறதுக்கு, உங்களோட டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு, ஃபார் ஆல் ஆஃப் யூ டு சப்மிட் யோர் டீட்டெயில்ஸ். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் லிங்க். செகண்ட் லிங்க் இஸ் கெட் இன் டு திஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஸோ யூ ஆல் ரிசீவ் த டைரக்ட் கம்யூனிகேஷன். கண்டிப்பாக இந்த 2026 யாருமே வந்து மோஸ்ட்லி நம்ம இமெயிலை யூஸ் பண்ணுறது இல்லை, கரெக்டுங்களா? வி மோர்லி மூவ் டு த வாட்ஸ்அப் கம்யூனிட்டிஸ், கரெக்டுங்களா? ஸோ ஃபார் தட் கம்ஃபர்ட் ஒன்லி வி ஆர் மேட் திஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஸோ திஸ் இஸ் த பிளாட்ஃபார்ம் யூ ஆல் ரிசீவ் த இன்ஃபர்மேஷன்ஸ். பகவானோட லைவ் இங்கே வருமா? கண்டிப்பாக வரும். எஸ், இட்ஸ் கோயிங் டு 2-way வீடியோ கான்ஃபரன்சிங். ஸோ இந்த ஜூம் ரூமில் நான் அடுத்த இன்னும் 2 மணி நேரத்துக்கு அந்த ஜூம் அப்படியே ஓடும். நீங்கள் எல்லாரும் இங்கே இருந்து பகவானோட தரிசனத்தை பெறலாம். திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் அவைலபிள் ஃபார் லைவ் தர்ஷன் அஸ் வெல். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். ஓகே, வேற கேள்விகள்? ஓகே, ஸோ குவிக்லி வாக் யூ த்ரூ வாட் ஹேஸ் டு பி சப்மிட்டட் இன் த டீட்டெயில்ஸ். மேபி ஓகே, ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா ஜஸ்ட் சொல்லியிருந்தோம் எந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்க போகுது. எஸ், நாங்கள் திருப்பி சொல்கிறோம், அதுதான் ரூல்ஸ் டாக்குமெண்ட் ஷேர் அஸ். எஸ், ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, all of them will need the admin approval. Yes, it's at by default. Will that is our side. It's a AI supported engine. So AI will do the initial review and approve that. So you don't need to worry it. நீங்க இனிஷியலா சப்மிட் பண்ணிருங்க. அதை பண்ணோன்னே உங்களுக்கு டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்துடும். ஒன்ஸ் இட் பாஸ் த QC உங்களுக்கு அப்ரூவல் வந்துடும். டைரக்டா நீங்க வந்து டீடைல்ஸ் சப்மிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ வேற ஏதாவது கேள்விகள்? பழைய காணொளிகளை பயன்படுத்தி கொள்ளலாமா?
நம்மளோட யூடியூப் சேனல் வந்து 2006ல இருந்து இருக்கு. ஓகேங்களா? அதுல இருக்கிற ஆல்மோஸ்ட் லைக் 27,000 வீடியோஸ் இருக்கு. பகவான் பேசி என்ன சொல்றது, கடந்த 30 வருஷங்களா பகவான் பேசின லிட்டரலா காவாசியான கண்டென்ட் தான் வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு. லிட்டரலா சொல்ல போனா நமக்கு இன்னும் டிபி ஆஃப் கண்டென்ட் வந்து பகவான் பேசி இன்னும் வெளியிடாத கண்டென்ட்லாம் இருக்கு. எல்லாமே வீடியோஸ்லாம் இருக்கு. அதை எல்லாமே நம்ம கண்டினியூஸாக பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நம்ம அஃபிஷியல் யூடியூப் சேனல்ல இருந்து எடுத்து எந்த கண்டென்ட் வேணாலும் நீங்க எடுத்து எடிட் பண்ணி ரீமிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தெர் இஸ் நோ அப்ஜெக்ஷன்ஸ் ஆன் தட். ஓகே, நாளைக்கு டுமாரோ ப்ரோக்ராம் லிங்க் எங்கே இருக்குது, அது வந்து நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனலில் டுமாரோ இட் பி பேஸ்டட். உங்களுக்கு அந்த லிங்க்கை வந்து நாளைக்கு அங்கே கொடுத்துருவோம். தென் ஒன் மோர் திங், உங்கள் எல்லாத்துக்கும் வி கேன் அனௌன்ஸ் ஒன்ஸ் அகைன் ஆல்சோ. இட்ஸ் அ புண்ணியா போர்ட்டல். கைலாசத்தில் வி யூஸ் புண்ணியா கரன்சி. ஸோ ஹூவர் டஸ் திஸ் சேவர்ஸ் they will earn punya currency also. So that portal also will open it for everyone. உங்க எல்லாத்துக்கும் அந்த போர்ட்டலையுமே இப்போ கரண்ட்லி வந்து கைலாசத்தோட பாகமா இருக்க சிக்ஸ் மெம்பர்ஸா இருக்க இந்த ராஜ்சபா மெம்பர்ஸா இருக்க அவங்களுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்க எல்லாத்துக்குமே சூன் வந்து உங்களுக்கும் அந்த இது ஓப்பன் பண்ணி விடுறோம். ஓகேங்களா? ஸோ ஆல் கேன் கெட் லிங்க் எவ்ரி லிங்க் இன் தட் ஒன் பிளேஸ். ஓகே, நெக்ஸ்ட் யூடியூப் வந்து ஓகே சி எல்லா பிளாட்ஃபார்முமே வந்து பை டிஃபால்ட் தே கிவ்ஸ் த ஃபேர் யூஸ் பாலிசி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த கவலையுமே தேவையில்லை. அன்லஸ் அந்த கண்டென்ட்டோட ஓனர் யாரு அப்படிங்க அவங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தால் மட்டும் தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். பகவான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபேராக யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த பொருள் மாற்றாமல் திரிக்காமல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே யாருக்குமே வந்து அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் கைலாச சார்பில் எதுவும் கொடுக்க மாட்டோம். there will be no copyright strike if as long as you are in this program and following the community guidelines. எஸ், நீங்கள் ஒரே வீடியோ எடுத்து நீங்கள் பல சேனலை டவுன்லோட் பண்ணி இருக்கிற வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே அப்லோடு பண்ணாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இட்ஸ் ஆல் மேக் இட் வெரி கிளியர். ஓகே, ஸோ எஸ், வேற ஏதாவது கேள்விகள்? ஓகே, ஸோ கைலாசோட விசா பாலிசிஸ் அண்ட் எவ்ரி திங். for all the queries related to Kailasa, how to get into Kailasa, what is the first step? பகவான் சொன்ன மாதிரி பரமசிவசேனா ப்ரோக்ராம், இந்த ஒரு ப்ரோக்ராம் இட் இஸ் த ஓப்பனிங் பாயிண்ட், இட் இஸ் இன்ட்ரோடக்டரி பாயிண்ட் ஃபார் ஆல் த கைலாஷியன்ஸ். ஓகே, அஃபிஷியல் சேனலோட லிங்க், ஓகே வில் கிவ் தட் அஃபிஷியல் சேனல் லிங்க். இதை இன்ஸ்டாகிராமில் போனீங்கனாலும் சரி, உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் போனீங்கனாலும் சரி, நம்ம அஃபிஷியல் சேனலோட லிங்க் வந்து நீங்கள் எல்லாருமே @.com போட்டு, பட் மெயின்லி மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட்ஸ் வில் பி தேர் இன் த யூடியூப் ஆஸ் வெல். நம்மளோட மெயின் யூடியூப் தான் உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே கிடைக்கும். அந்த லிங்க்கு நான் கொடுத்துட்டேன், சாட்டில் இருக்கு. இட்ஸ் you all can use it. See more like especially gentle hashtag Nityananda, hashtag Kailasa, it's more trending. நிறைய பேர் யூஸ் பண்ற ஹேஷ்டாக்ஸ். இது எல்லாமே உங்களுக்கான என்ன சொல்றது, நீங்க யூஸ் பண்ற உங்களுக்கான ட்ரைனிங், அதுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஏன்னா அப்ப நீங்க எல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டிங், ஹேஷ்டாக் வைரல்ஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணா நிறைய வியூஸ் போகுமா மகாராஜ் அப்பெல்லாம். அது எல்லாத்தையுமே எல்லா சேனல்ஸுமே எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கைலாசோட ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்டுக்கு யூ ஆல் கேன் பை டிஃபால்ட் யூஸ் கைலாசா, ஹேஷ்டாக் கைலாசா அண்ட் ஹேஷ்டாக் நித்யானந்தா. அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை, நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம் அது. ஓகே, ஸோ எப்படி வீடியோ சப்மிட் பண்ணலாம்? ஓகே, ஸோ அதை வந்து நாங்கள் வந்து நாளைக்கு வந்து டுமாரோ வில் வாக் எவ்ரி ஒன் த்ரூ ஹவு டு சப்மிட் த லிங்க்ஸ். ஓகேங்களா? நீங்கள் 10 லிங்க் மீன்ஸ் மாதத்துக்கு ஃபுல்லாக சேர்த்து வச்சு ஒரு நாள் சப்மிட் பண்ணலாம், இல்லை ஒவ்வொரு நாளும் சப்மிட் பண்ணாலும் ஓகே. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து டுமாரோ வில் வாக் யூ எவ்ரி ஒன் டு how to submit the video. So since இந்த ப்ரோக்ராம் அஃபிஷியலாக லான்ச் நம்ம ஆல்ரெடி பண்ணதுனால நீங்கள் யூ ஆல் கேன் பை ஃப்ரீ வில் யூ ஆல் கேன் கோ டேக் கண்டென்ட் அண்ட் ஸ்டார்ட் யூஸிங் இட். ஸோ நீங்கள் இன்னையிலேருந்து வீடியோ பண்ண ஆரம்பிக்கலாம், இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் ஓகே. இன்னையிலேருந்து அஃபிஷியலாக நீங்கள் வீடியோ எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னிலேருந்து வீடியோ பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் தமிழில் பண்ணாலும் சரி, அஃப்கோர்ஸ் பகவான் ஹஸ் ஸ்போக்கன் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். நீங்கள் எந்த கண்டென்ட் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
தமிழுக்கு வீடியோக்கு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் போட்டு எதுவாக இருந்தாலும் இட்ஸ் அப் டு யூ. இட்ஸ் ஆல் கிரியேட்டிவிட்டி. உங்களோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அது நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. தமிழ் வீடியோ வந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் போட்டு பண்ணலாமா? நல்லா பண்ணலாம், நல்லா பண்ணலாம். ஏ யூஸ் பண்ணி பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். அனிமேஷன்ஸ், எஸ், அனிமேஷன் இஸ் அலோட். இந்த சிடிஆர்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலி நிறைய பேர் கிரியேட்டர்ஸ் கேள்வி கேட்டிருக்கீங்க, சிடிஆர் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. எஸ், சிடிஆர்னா கிளிக் த்ரூ ரேட்னு சொல்லிட்டு கொஞ்சம் மக்களை ஈர்க்க வச்சு அந்த வீடியோ பார்க்க வைக்கிறது. அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஆஸ் லாங் அஸ் இட் இஸ் இன் த ரெஸ்பெக்ட்ஃபுல் டோன். புரியுதுங்களா? ஓகே. ஸோ டுடே வி வாண்ட் எவ்ரி ஒன் டு மேக் ஷூர் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிருங்க. கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாராவது ஒருத்தர் வந்து இந்த ப்ரோக்ராமில் சைன் அப் பண்ணியிருந்திருப்பாங்க, பட் இன்னைக்கு மீட்டிங் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த லிங்க் அனுப்பிச்சு விட்ருங்க. ஸோ தே ஆல் கேன் ஜாயின் இன் டு திஸ் ப்ரோக்ராம். நாளைக்கு டுமாரோ வில் வாக் எவ்ரி ஒன் த்ரூ எப்படி வீடியோ சப்மிட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துறோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இஸ் தேர் எனி அதர் கொஷின்ஸ்? ஐ திங்க் வி ஹேவ் ஜஸ்ட் 4 minutes and okay, just quickly. Okay, we'll quickly. Yes, Nityanand Telagama. Yes, whoever not signed up for the program, they can sign up now, no issues. Yes, the sign up is still open. Sign up link, people need sign up link also. Yes, we will give the sign up link once again.